குருவாழ்க குருவே துணை. ஆழ்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சுட்டாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாள் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதம் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவிற்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை, ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை, நீ பொன்னை விட பூந்தேன் அலருடையா, பொங்கு மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை சொக்கநாதா, நீ பொன்னை விட பூந்தேன் அலருடையாய், பொங்கு மதுராபுரியில் பிரியாவிடை சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே யாத்திரை 10 என்ற பதிகத்தை தொடர்ந்து குருநாதருடைய குருவர்களால் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் யாத்திரை 10 3வது பாடல், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் என்ற அந்த பாடலைத்தான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம குரூப்ல போட்டுங்க, இணையலாம் சொல்லி போடுங்க. அடியார்கள் நிறைய பேர் ஆளை காணோம். சரி பரவாயில்ல, இருந்தாலும் இணையலாம்னு ஒரு வார்த்தை போட்டுருங்க. யாராவது ஒரு அடியவர் பெருமக்கள் நம்ம குரூப்ல இணையலாம் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் போட்டுருங்க. சரி, யாத்திரை 10 என்ற இந்த பதிகம் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம் உரைத்தல், அனுபவம் அதீதமாக சென்று உரைத்தல். என்ன சொல்லுவது? இந்த அனுபவத்தை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவது, எப்படி இதெல்லாம் நம்ம எல்லாம் இத எடுத்துக்கொள்வது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவாதீதத்தை பெருமான் எத்தனை திருவிளையாடல்கள் செய்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த வகையில் அனுபவாதீதம் என்பது நாம் பெற்ற அனுபவங்களை ஒரு அனுபூதியாக மாற்றிக்கொள்ளுது. பெற்ற அனுபவங்களை அனுபூதியாக மாற்றிக்கொள்ளுது. அந்த அனுபூதி அப்படின்னா என்னன்னா அப்ளிகேஷன். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், படிச்சத பயன்படுத்தாத வரை அது அனுபூதி கிடையாது. அனுபூதினா என்னன்னா, நாம படிச்சத பயன்படுத்தணும். படிச்சதை பயன்படுத்தணும்னா எதுக்கு படிக்கணும்? அதுதான். அப்போ இந்த உலகமே நமக்கு அனுபவமாக இருக்கின்றது. இந்த உலகம் என்பது நமக்கு அனுபவமாக இருக்கின்றது. ஆக இந்த அனுபவங்களை எல்லாம் ஒரு சேர, இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு சேர நாம் அனுபவித்து அதன் மூலமாக நாம் இந்த ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்.
பயன்பாட்டுக்கு வராத அனுபவம் அனுபவமாகவே நின்றுவிடும். அவை அனுபூதியாக மாறுவதில்லை. எந்த அனுபவங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வருகின்றதோ அவைகள் அனுபூதி அல்லது அனுபவாதீதம் என்று அழைக்கின்றார்கள். அனுபவத்தினுடைய உச்சம். ஆக எந்த ஒரு செயலும் அது அனுபவத்திற்கு வந்தாலே ஒழிய அது பயன்பெறாது. அது எந்த அனுபவமா இருந்தாலும் சரி. அந்த வகையிலே இறை அனுபவம், சிவானுபவம் என்பதுதான் எல்லா அனுபவங்களிலும் முடிந்த முடிவாக இருக்கின்றது. அந்த வகையிலே நம் யாத்திரை பத்து என்று சொல்லுகின்ற இந்த யாத்திரை பத்து நமக்கு இறைவனை அனுபவிக்கக்கூடிய இடமாக செயல்படுகின்றது. யாத்திரைனா எங்கேயோ கிளம்பி எங்கேயோ போய் சேருவதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். இந்த ஆன்மாவுக்கு இறைவனை போன்றே வியாபகத்தன்மை உண்டு. எப்படி இறைவன் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறானோ அதுபோல இந்த ஆன்மாவும் வியாபிக்கும். எங்க வேணாலும் போகும், அப்படி வியாபிக்கக்கூடிய. ஆனா இந்த ஆன்மா என்பது பாசத்திலிருந்து நீங்கும் போது, இந்த ஆன்மா பாசத்திலிருந்து நீங்கும் போதுதான் வியாபிக்கும் தன்மை இருக்கு. இந்த ஆன்மா பாசத்தோடு கலந்து இருக்கும் போது அதனுடைய வியாபகம் அதுக்குள்ள இருக்கிறது. வியாபகம்னா என்னன்னா எங்கும் நிறைந்திருத்தல். இறைவன் ஏன் சொல்றோம்? இறைவன் ஏன் சொல்றோம்? எல்லா இடத்துலயும் இறைஞ்சு கிடக்குறான். இறைஞ்சு கிடக்குறதுனா எல்லா இடத்துலயும் அப்படியே சிதறி எல்லா பொருள்கள்லையும் இறைந்து கிடப்பதினாலே அவனை இறைவன் என்று சொல்றோம். எல்லா பொருள்களை கடந்தும் எல்லா பொருள்கள் உள்ளும் இருப்பதினாலே அவனை கடவுள் என்று சொல்கிறோம். அவன் கடந்தும் உள்ளும் இருக்கின்றான். இந்த கடவுள் என்பது கடம் என்று சொல்லுகின்ற இந்த உடம்பிலே உள்ளிருப்பதினாலே கடவுள் என்று சொல்றாங்க. கடம்னா குடம்னு அர்த்தம். குடமுக்கும் கடமும் ஒண்ணுதான். கடம் அப்படின்றதும் குடம் என்றது நீர் சேமித்து வைப்பது. கடம் என்பது எது வேணாலும் சேர்த்து வைக்கலாம். கடம் அப்படின்ற கொள்கலன்ல நீங்க எதை வேணாலும் நீரையும் சேர்த்து வைக்கலாம், பருப்பு சேர்த்து வைக்கலாம், இல்ல வேற ஏதாவது சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் அப்ப கடம் என்பது ஒரு கொள்கலன். அந்த கொள்கலத்தின்குள்ளே பெருமான் உள்ளிருக்கிறதுனால அவனுக்கு கடவுள் அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாங்க. ஆக இறைந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமல்ல இந்த ஆன்மாவுக்கும் கிடைக்குது. அதனாலதான் பல குருநாதர்கள் அவர்கள் இறைவனை போலவே எல்லா இடங்களிலும் இருந்து காட்சி தருகின்றார்கள். பல குருநாதர்கள். ஏன்னா அவங்க பாசத்தை எல்லாம் கலந்துட்டாங்க. பாசம் என்பது ஒரு கட்டு தானே. கட்டு அருந்துருச்சுன்னா இது என்ன பண்ணும்? பறக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படியே ஒரு பெரிய ஒரு பெட் இருக்கு, நல்லா கட்டி வச்சிருக்கோம். அப்படி கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? பெட் அப்படியே விரிஞ்சிடும். விரிஞ்சு அது எல்லா இடத்துலயும் அப்படி பரவும். அந்த மாதிரி இந்த ஆன்மா பாசம் என்ற கட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அறிவும் வேலை செய்யாது, தன்னுடைய அந்த இறைந்த தன்மையும் வேலை செய்யாது. ஆக மனிதன் எங்கு தொடங்குகின்றான் அப்படின்னா, மனிதனுக்கு முன்னாடி என்ன இருந்தது? நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? கொள்கை என்ன சொல்றது? அறிவியல் கேவல நிலையில இருந்தோம். கேவல நிலையில இருந்தது. அருமை. ஆன்மா கேவல நிலையில இருந்தது. அருமையான பதில். இப்ப மனிதன் என்ற பிறப்புக்கு முன்னாடி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இது குரங்கா இருந்தோம், குரங்குல இருந்தா மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? குரங்குல இருந்துதான் மனிதன் வந்தான். குரங்குக்கு முன்னாடி அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி ஒன்னொரு வளர்ச்சியா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னோம். என்ன காரணம்? இப்ப மனிதனுக்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம்? குரங்குக்கு மரத்துக்கு மரம் தாவரும் பேரு, மனுஷன் மனமா மரம் தாங்கிட்டே இருக்குங்க. மனசு தாவி கொண்டே இருக்கு. ஒட்டுமை சொல்றீங்க, நான் வித்தியாசம் கேட்டேன். பகுத்தறிவு கிடையாதுங்க ஐயா குரங்குக்கு. ஒரு அறிவுதாங்க வித்தியாசம். அறிவு நிலை, அறிகின்ற நிலையில தான் வித்தியாசம். எல்லா உயிர்களுக்கும் 5 அறிவு, 6வது அறிவு என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னுடைய கூலி கொடுத்துடலாம் நினைக்கிறேன். ஐயா, அதாவது மனிதன் தன் இனத்தை தானே அழிக்கவும் செய்யறான், கூட்டவும் செய்யறான். ஆனா குரங்கினத்துல அப்படி கிடையாது. சரி, எல்லாரும் என்னுடைய கூலி கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிடம் மட்டும்தான். 5 நிமிடமோ 2 நிமிடமோ கொடுத்துடலாம். சொக்கநாதா அடியன் எல்லாரையும் பார்க்க முடியுது. கடலூர் சரஸ்வதி அம்மா, நடராஜன் சுவாமி, புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி குரு அம்மா அவர்கள், தேவி அம்மா அவர்கள், சந்திரன் ஐயா அவர்கள்,
உஷாமா அவர்கள், ரஞ்சிதா மணி அம்மா, நடராஜன் ஐயா, மாரிமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், கலாவதி அம்மா, கே அம்மா அவர்கள், மற்ற அடியார்களுக்கு லோகன் ஐயா தர்றாங்க. என்னாச்சு மற்ற அடியார்கள் என்னாச்சு? சுசிலா அம்மா தர்றாங்க. மகிழ்ச்சி. சொக்கனாதான். சரி, எனக்கு இதுவே ஜாஸ்தி. நான் பாக்குற வேலைக்கு இந்த கூலியே ஜாஸ்தி தான். முடிஞ்சா நீங்க யாராவது காக்கணும், கொஞ்சம் கூலி அதிகரிக்கணும். பொன்முடி இளங்கோவன் நம்ம தர்றாங்க. முத்துலட்சுமி. இப்போ நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரங்க வேலை பாக்குறாங்க. நல்லா வேலை பார்த்தா என்ன பண்ணுவோம்? சரி, இந்த ஒரு 100 ரூபாய் கையில வச்சுக்கோ, சாந்தியா இருக்கணும். சரி, இந்த 100 ரூபாய் கையில வச்சுக்கோ, நல்ல நாள் வந்தா இந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, இந்த பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இதுவே ஜாஸ்தி. இந்த அடியார்கள் முகக்குறிப்பே எனக்கு ஜாஸ்தி. எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்பப்ப உங்க முகத்தை மட்டும் அப்படி காமிச்சீங்கன்னா எனக்கு போனஸ் மாதிரி அதை நான் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா இருக்கேன். இந்த கூலி ஆளுக்கு நான் நல்லா வேலை செய்யறேன்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? நல்லா வீட்டு வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவோம்? சரி, இந்த பிள்ளை நீங்க நல்லா நிறைய வேலை பார்த்திருக்கு. நானும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம் சாப்பிடுறதுக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுக்குமார ஏத்துறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நிறைய வேலை இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே பார்த்து நல்லா பார்க்கும், முகம் சுளிக்காம பார்க்கும். நான் பார்ப்பேன், இந்தாமா கொஞ்சம் காசு வச்சுக்கோ, இன்னைக்கு கொஞ்சம். இல்ல நான் தான் சம்பளம் வாங்க. எத்தனைக்கும் அந்த பொண்ணு நான் தான் சம்பளம் வாங்குறேன். இல்ல எனக்கு கொஞ்சம் நல்லா நிறையவே பார்த்திருக்கேன், என் மனசாட்சிக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி எனக்கு நீங்க இவ்வளவு நேரம் காமிச்சதே பெரிய சம்பளம் கிடைச்சிருச்சு. ஆனா எப்பயாச்சும் அப்பப்ப மரகதம்மா சித்ராமா எப்பப்பயாவது எனக்கு நான் நல்லா வேலை பார்க்கறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அப்பப்ப. ஏன்னா நீங்க தான் எஜமானர்கள். அடியன் வீட்டு வேலை செய்ய வந்த ஒரு கூலி தொழில். நீங்க எஜமானர்கள், அடியன் தான் வேலை செய்ய வந்தவனே தவிர நீங்களா பார்த்து உங்களை குருஸ்தானத்துல வச்சு நாங்கெல்லாம் பாக்குறோம், நீங்க வந்து வேலைக்காரன் சொல்றீங்க ஐயா. சொக்கநாதா குருநாதர் மட்டும்தான். எப்படி அடியார்களுக்கெல்லாம் நீங்க எப்படி கடவுள் எப்படி கேட்காமலே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறானோ அதே மாதிரி நீங்க பாருங்க. நாங்க எல்லாம் நீங்க பார்த்து சொல்றீங்கல்ல, அதான். சொக்கநாதா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அதாவது பாத்துட்டேன், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா? நான் என்ன பேச வந்தேன்னே மறந்துடுவேன். பார்த்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்கு. என்னன்னா பகுத்தறிவு என்றால் என்ன அப்படின்னா, ஆமா பகுத்தறிவு என்றால் என்னன்னு கேள்வி கேட்டோம். பகுத்தறிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுத்தறிவு என்பது ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டோம்னா திரும்ப அந்த தப்பை செய்யாததுக்கு பேரு தான் பகுத்தறிவு. நீங்க பாத்திருக்கீங்கன்னா குரங்கு, இங்க ஒரு ஆப்பிரிக்கால ஒரு படம் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது தண்ணி இல்லாத இடத்த குரங்குக்கு மட்டும் தெரியும். குரங்குகள் மற்ற எல்லா உயிர்களுக்கும் தெரியும் தண்ணி இருக்கிற இடம். பெரிய பாலைவனத்துல அவைகள் எல்லாம் தண்ணியை போய் இடத்துல போய் குடிச்சு வரும். ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஆப்பிரிக்கன்ஸ், என்ன பண்ணுவாங்க, இந்த குரங்குக்கு உப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால உப்பை என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுக்குள்ள போட்டுருவாங்க, ஒரு ஒரு இடத்துல கொட்டி விட்டுருவாங்க. இது என்ன பண்ணும், உப்பை நல்லா அள்ளி தின்னு சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணும், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும். அதனால உப்பு தாகம் எடுத்தோன்னு தண்ணிக்காக ஓடும். பின்னாடியே போய் அதை வந்து பிடிச்சுக்குவாங்க. முன்னாடி போய் அதை வந்து பிடிச்சு அந்த தண்ணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சிலவங்க குரங்க பழக்கப்படுத்தணும், குரங்க பிடிக்கணும்னு நினைப்பாங்க, குரங்க பிடிச்சு பழக்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஓட்டைக்குள்ள நிறைய அந்த பழங்கள் அதெல்லாம் போட்டுருவாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணும், கையை உள்ள போகும், அந்த பழத்தை கையில எடுத்துரும். கை நல்லா கவனிக்கிறேன், கையை உள்ள போகும், பழத்தை கையில எடுத்துரும், திரும்ப இப்படி எடுக்கும் வராது. இப்ப பழத்தை விட்டுட்டா என்ன பண்ணிடலாம், கைய விட்டுடலாம், கையை எடுத்துடலாம். ஆனா பழம் கையில பிடிச்சிருக்கனால கை மூடிடுச்சு இல்லையா, அந்த ஓட்டையில பிடிச்சி லாக் ஆயிக்கிறோம், வராது கை. அப்போ இந்த வேடன் துரத்திக்கிட்டே வருவான் இந்த குரங்கை பிடிக்கிறதுக்காக. பக்கத்துல வந்தப்பையும் கூட இது எதை விடாது, உள்ள இருக்கிற பழத்தை விட்டு போயிட்டோம். திரும்ப இன்னொரு நாள் வேற மரத்துல பழத்தை பறிச்சுக்கலான்ற எண்ணம் இல்லாம அப்படியே பழத்தை பிடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு என்ன கிடையாது, ஐயோ இந்த பழத்தை விட்டுட்டா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாமேன்ற அந்த அறிவு இல்லை. எந்த விஷயம் செய்து அந்த விஷயத்தினால நமக்கு ஒரு தவறு நடக்குதோ அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. வேற ஒண்ணும் கிடையாது. ஆம்பளை பையன் மாதிரி முடிவெட்டிக்கிறது, அப்புறம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து பகுத்தறிவு கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, நான் கேட்கிற கேள்விக்கு நான் குசாம கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நான் கேட்கிற கேள்வி, ஏன்பா இயற்கையிலே எல்லாம் வந்துருச்சுன்றான், இயற்கையிலே எல்லாம் வந்துருச்சுன்ற. நான் கேக்குறேன், இயற்கையா நெல்லு விளைஞ்சா எப்படி இருக்கும்? இயற்கையா நெல்லு விளைஞ்சா எப்படி இருக்கும்? கொச்சா முச்சான் தானே விளைஞ்சிருக்கும். இயற்கையா நெல்லு செதறி கிடக்கு, இயற்கையில நெல்லு விளையுதுன்னா எப்படி சாமி விளையும்? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் விளையும். ஆனா வயல்வெளியில எப்படி இருக்கு நெல்லு? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? வரிசையா இருக்குல்ல.
வயல்வெளியில வரிசையா இருக்கு. அப்போ ரெகுலரா இருக்குன்னா அது இயற்கை அல்ல. எதெல்லாம் நல்லா கவனிங்க, எதெல்லாம் ரெகுலரா இருக்கோ, எதெல்லாம் வந்து ரெகுலரா இர்ரெகுலரா இல்லாம, இதுக்கு என்ன தமிழ் எப்படி சொல்றது? ரெகுலர்னா என்ன சொல்றது? தமிழுக்கு என்னது ரெகுலர்னா? என்னது எனக்கு தெரியல. சீராக, ஒழுங்கா சீராக, ஒழுங்கா சீராக சரியான கால இடைவெளியில கரெக்டா இருக்கு. ஒரு இடைவெளியில ஒழுங்கா சீராக இருந்தது அப்படின்னா அது இயற்கை அல்ல, யாரோ ஒருத்தவங்க பார்த்த வேலைன்னு அர்த்தம். இது புரியுதா? இது சாதாரணமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா? ஒழுங்கா ஒரு இடத்துல ஒழுங்கா சீராக இருந்தா, ஒரு இடைவெளி சரியாக இருந்தா அது பேர் என்ன சொல்றோம்? அது இயற்கை அல்ல, யாரோ ஒருத்தன் பார்த்த வேலைன்னு அர்த்தம். சூரியன் காலையில 6:05 டான்னு வருது, சாயங்காலம் 6:30 டான்னு போயிடுது, மறுநாள் காலைல வருது அப்படின்னா அப்போ ரெகுலரா நடக்குது ஒரு விஷயம். நீங்க கேட்கலாம், பூமி சுத்துறதுனால தானங்க ஆறுது. சரி, பூமி ஒரு பம்பரம், நீங்க வீட்டுக்கு நீங்க திடீர்னு கதவை திறக்கிறீங்க, விரும்புன்னு ஒரு பொருள் சுத்திட்டு இருக்கு, பம்பரம் சுத்திட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எவனோ ஒருத்தர் சுத்தி விட்டு இருக்கான்னு அர்த்தம். விழுகாம சுத்திக்கிட்டே இருக்குன்னா அதிகப்படியான விசையில எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆக எந்த பொருளும் தானாக அசையவே அசையாது. ஒரு பொருள் தானா அசையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இயற்கை அசைக்குதுன்னா அசைக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கான்ற அந்த அனுபவத்தை தெரிஞ்சா அது பேர் தான் என்னது? அப்போ இந்த சின்ன ஒரு எல்லாமே இப்போ ஒரு நான் இங்க இருக்கிறவங்க சொன்னேன், ஒரு கார் கிளாஸ் எல்லாம் மூடி இருக்கு, டோர் எல்லாம் மூடி இருக்கு, கார் டோர் நல்லா இருக்கு, பிளாக் கலர் போட்டிருக்காங்க, மழையில இருந்து அப்படியே வருது, அங்கிட்டு இங்கிட்டு அப்படி இப்படி 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 வளர்ந்து வளர்ந்து வருது, வந்து நேரா போய் ஒரு இதுல போய் முட்டிடுச்சு. என்ன சொல்லுவோம்? அந்த கார்ல யாரும் இல்ல போல, அது கார் தானா வந்திருக்கு போல. தானா வந்தா அது எப்படி நகரும்? ஒரு பொருள் தானா வந்தா அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? சீராக இருக்காது. அப்போ ஒரு பொருள் சீராக வருது அப்படின்னா, சீராக இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்? அதை சீராக நகர்த்துவதற்கு உள்ள ஒருத்தர் இருக்கான்னு சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாமா, சொல்லக்கூடாது? அப்போ இதைத்தான் சொல்றாரு முதல் பாட்டுல வள்ளுவ நாயனார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகு சீராக இயங்குதுன்னு பாக்குறியா? இந்த உலகு என்பது சீராக இயங்குதுன்னு பாக்குறியா? அப்ப சீராக இயங்குதுன்னா இந்த உலகத்தை இயக்குறவன் ஒருத்தர் இருக்கான். நீ கடவுளை அறியணும்னா உனக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து வர்றத பாரு. நடந்து வர்றவன் ஒழுங்கா நடந்து வர்றானாலே அவனை நடத்துறதுக்கு உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான்றது தெரிஞ்சுக்கோ. ஆக கடவுள் என்பவர் இருக்கிறார் அப்படின்னா, இந்த சின்ன உடலை இயக்குறதுக்கு உள்ள ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா, இந்த பெரிய பிரபஞ்சத்தை இருக்கிறதுக்கு பெரிய உயிர் ஒண்ணு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கும். நீ உயிரோட இருக்கியா? பகுத்தறிவாழ்கிட்ட கேக்குற கேள்வி, நீ உயிரோட இருக்குன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கணும். நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்டா யாராவது இல்ல நான் செத்துட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்ல. நீ உயிரோட இருக்குன்னா உனக்குள்ள உயிர் இருந்துதானே உன்னை இயக்குது. உயிர்ன்ற ஒரு சக்தி தானே. நீ சக்தின்னு வச்சுக்க, எனர்ஜின்னு வச்சுக்க, ஏதோ ஒரு கன்றாவி வச்சுக்க. இந்த பகுத்தறிவாளிகிட்ட நான் கேட்கிற கேள்வி, உயிர் ஒரு சக்தி ஒன்னை இயக்குறது உண்மையா இருந்தா, உடம்பு என்பது ஒரு சடப்பொருள், ஒரு சடப்பொருளை இயக்குறதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்ற பேருடலை இயக்குவதற்கு பெரிய சக்தி ஒண்ணு வேணுமா இல்லையா? அந்த பெரிய சக்தி தான் நாங்க இறைவன் சொல்றோம். ஆக பகுத்தறிவு அப்படின்றது என்பது என்னன்னா, உண்மையா பகுத்தறிவுனா என்னன்னா, நாம செய்த தவறுகளை மீண்டும் செய்யாதிருப்பதுதான் பகுத்தறிவு. அதுக்கு பேரு தான் அனுபவாதீதம், அதுக்கு பேரு தான் அனுபூதி, அதுக்கு பேரு தான் நல்ல விஷயம். ஒரு செய்தி சொல்லணும், எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு செய்தி, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறோம்ல, அவங்களுக்கு நமக்கு வேணா ஒரு பிள்ளை பிறந்தா சந்தோஷமா இருக்கும் இல்ல, யாராவது உயிர் பிரிந்தா அப்படி குய்யோ முய்யோன்னு கத்துவோம். ஆனா இந்த பெரிய ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டு போயிருக்கோம். ஐசியூ வார்டுலாம் அடியன் அப்பா ஒரு கடுமையான சூழல்ல இருந்தேன். ரொம்ப ஒரு 2 நாட்கள் தான் ஐசியூல இருந்தேன். ஐசியூல அதுவும் அங்க பெரிய ஆஸ்பத்திரி தான் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சின்ன குழந்தையும் உயிர் இழந்தது, பெரிய பையனும் உயிர் இழந்தா, வயசானவங்க, சின்ன குழந்தை, அது பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை, 27 வயசு பையன், எல்லாம் கண்ணு முன்னாடி அப்படி அப்படி போறத பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இதுக்குள்ள வர்றாங்க, வந்தவனே செக் பண்றாங்க, இல்ல சாரிங்க போங்கன்றாங்க, அப்படியே வெளில இருக்கவங்க கத்துறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நர்ஸ், இந்த டாக்டர், அவங்களுக்கெல்லாம் என்ன
அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? போச்சு, பழகிடுது. பழகிடுச்சு. அந்த இறப்பு என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன ரொம்ப நேரம் வச்சிருக்கீங்க, தூக்கி போங்க, தூக்கி வெளியே போடுங்க. நீங்க இன்னும் 5 நிமிஷம் பாக்கணும், நாங்க வாசல்ல போட்டுறோம். நீங்க அதுக்கு பண்ணீங்க ஏதோ ஒரு டேபிள தூக்கி போடுற மாதிரி பேசுவாங்க. நமக்குதான் அது அப்பா, நமக்குத்தான் அம்மா, நமக்குத்தான் சொந்தம் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் சொந்தம். என்ன காரணம்? ஏன் அவங்களுக்கு அந்த அந்த ஈஸினஸ் வந்துச்சு? ஏன் அந்த ஈஸியா அவங்க எடுத்துக்கிறாங்க? என்ன காரணம்? அருமை அருமை பிரேமம்மா, அருமையான ஆன்சர். அவங்க பார்த்து பார்த்து பழகிடுச்சு இல்ல, பார்த்து பார்த்து பழகிடுச்சு, பார்த்து பார்த்து பழகிடுச்சு, எல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அது தெரியல. ஆனா அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இப்ப பாதிக்கப்பட்டவங்க நம்ம யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப பெரிய வழிவகையா இருக்கும். இந்த பாதிக்கப்பட்டவங்க தான் அருளாளர்கள். அவங்க ஒரு தடவை பிறப்பெடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. நாம தான் கோடி தடவை பிறப்பெடுத்திருக்கோமே, அடுத்த பிறவியில பாத்துக்கிடுவோம். பிறவி ஒரு பெரிய விஷயமா? நாம நினைக்கிறது என்னது? பிறவி ஒரு பெரிய விஷயமா? எப்படி அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் இறப்ப பெருசா நினைக்காம டெய்லி நடக்கிறது அது மாதிரி கோடான கோடி பிறவி எடுத்தனால நமக்கு என்ன வரல? பிறவியை பார்த்து பிறவியை பார்த்து பயம் வரல. பிறவியை பார்த்து பயம் வரல. ஐயோ இந்த பிறவி வேணான்னு நடுங்குற ஆற்றல் உடையவர்கள் தான் அருளாளர்கள். ஐயோ இந்த என்ன காரணம்? இந்த பிறவியோட அனுபவம் தீமையத்தான் தரப்போகுது. பிறவா அனுபூதி வேணும். அப்ப இந்த பிறவியை எடுத்து அது மூலமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பிறக்காம இருக்கிறதுக்குத்தான் நம்ம பிறக்கிறோன்றது தெரியாமலே அந்த டாக்டர் நர்ஸ் எப்படி அசால்ட்டா இருக்காங்களோ அது போல எத்தனை பிறவியை பார்த்தாலும் நமக்கு பிறவின்னு பார்த்தா ஒண்ணும் பயம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு பூஜை பண்ணா இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணா பண்ணுவோமே, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிட்டு போவோமே. என்ன ஒரு பிறவி கொடுப்பாரா? கொடுத்துட்டு போறாரு. பகை இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, பகை இருந்தா பிறவி வரும். பரவாயில்ல, இருந்தாலும் 10 பிறவி வந்துட்டு போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். பிறவியை பற்றிய அச்சம் நமக்குள்ள இருக்கா? பிறவியை இன்னொரு தடவை பிறகு சாமி கேக்குறாங்க, அருளாளர்கள் கேக்குறாங்க, அருளாளர்கள் கேக்குறாங்க, பிறவி எங்களுக்கு பயம் சாமி, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே அறவா உன்னை மறவாமை வேண்டும், அறவா உன் திருவடி கீழே இருக்கின்ற நிலை வேண்டும். சாமி நான் புழுவா பிறந்துட்டேன்னா எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு காது கேட்காது, எனக்கு எந்த உணர்வு இருக்காது, உணவு உண்ணுகின்ற ஒரே ஒரு அறிவு தான் இருக்கும். அதனால புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் யுவையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே ஏ தீவண்ணனே தீவண்ணனே தீவண்ணனே. பெருமானே என்ன புழுவா படைச்சிடாத. அப்படி புழுவா படைச்சிட்டேன்னா உன்னடி என் மனம்ன்ற கருவி எல்லாத்துக்கும் உண்டு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவி. நீங்க எந்த ஓர் உயிரா இருந்தா, ஓர் அறிவா இருந்தாலும் 6 அறிவா இருந்தாலும் இந்த 4 காமன், எல்லாத்துக்கும் காமன். இந்த கருவி கர்ணங்கள் தான் மாற்று, இந்த புலன்கள் தான் மாறும், மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி, 36 தத்துவங்கள்ல 20 தத்துவங்கள் தான் மாறும். நம்ம அதுக்கு பேர் அச்சு மாறுதல்னு சொல்லுவோம். 20 தத்துவங்கள் தான் மாறும். என்ன அந்த 20 தத்துவம்? அறிகருவி, செயற்கருவி, பஞ்சபூதம், தன்மாத்திரை. இந்த 20 டப்பா தான் மாறப்போகுது. இந்த பஞ்சபூதமும் தன்மாத்திரையும் கூட மாறாது, 10 தான் மாறும். சொல்ல போனா செயற்கருவி அவ்வளவுதான். அறிகருவி இந்த 10 மட்டும் மாற்றுவார். கண்ணு தெரியாம போகும். யாருக்கு கண்ணு தெரியாது? பாம்புக்கு கண்ணு தெரியாது, தெரியும்ல. பாம்பு கண்ணு இருக்கான கண்ணு தெரியாது. பாம்புக்கு எதுதான்? செவிதான். அதுக்கு அதனாலதான் பாம்புக்கு கச்சவின்னு பேரு. பாம்புக்கு கச்சவி அப்படின்னு பேரு.
இது மாதிரி நிறைய அவயங்கள் இல்லாம பிறக்கிறது தான் பிறப்பு. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அடியார்கள் புரிஞ்சுக்கணும் என்ன கருத்துன்னா, இந்த பிறவி எடுத்ததே பிறவியை கண்டு அஞ்சுவதற்காக. அம்மமா நான் அஞ்சுமாறே. இந்த பிறவி எடுத்ததே பிறவியை கண்டு அஞ்சணும், பிறவியில இருந்து நீங்கணும், பிறவியை விட்டு வரணும்ன்றதை விட்டுட்டு என்னமோ இவன் கூட இருக்கிறவன் எல்லாம் நம்ம கூட இருக்கிறவன் எல்லாம் நம்ம கூடயே வர மாதிரி. என் புள்ள எங்க வீட்டுக்காரரு, எங்க வீட்டுக்காரரு என் புள்ள, எங்க அம்மா, என் மனைவி, என் தம்பி, என் தங்கை, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாம் விட்டு நான் இருக்கவே மாட்டேன். அவங்கதான் எல்லாம், அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன். எப்படி பாருங்களேன், வந்தது எதுக்குன்னா கொஞ்ச நஞ்சம் இருக்கிறத இது பண்ணிட்டு போறதுக்காக. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனிதனாக பிறப்பது பெரும் பெரும் பாக்கியம். அதை விட சிறந்த பாக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பிறக்கிறது. அதை விட சிறந்தது சைவனாக இருக்கிறது. அதை விட சிறந்தது திருமுறைகளை பயில்வது. அதை விட சிறந்தது பல அடியார் திருக்கூட்டத்தை விட இருந்தது. அதை விட சிறந்தது உண்மை சிவத்தை குருநாதர் சொல்லுகின்ற திருவாசக சிந்தனையிலே இருக்கு. உண்மை சிவத்தை இங்கதாங்க. எங்க போய் தேட முடியும்? நான் உங்க எல்லாத்தையும் ஒரே ஒண்ணு கேட்டுக்கிறேன். நம்ம வியாழக்கிழமை ஒரு டாஸ்க் வச்சோம் எல்லாரும். இந்த மாதிரி அப்பங்கூட போய் பேசிட்டு வர டாஸ்க வச்சா சத்தியமா சொல்றேன், இது சொல்லும் போது எனக்கு அந்த எந்த உணர்வும் இல்லை. ஆனா அந்த பணியை உங்களுக்கு எல்லாம் 6 மணி, எனக்கு 3:30, நான் 3:30 எந்திரிச்சிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து. உங்களுக்கு எல்லாம் 6 மணி, நான் 3:30 எந்திரிச்சிட்டேன். அன்னைக்கு 3:30 இங்க 6 மணி. 3:30 எந்திரிச்சேன். எங்க மடியார்கள் 6 மணிக்கு. அப்ப கூட 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு சொல்லி எந்திரிச்சதுல இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு நாள் அனுபவப்பட்டுட்டோமா, நல்லா இருக்குல்ல. சரிங்க, அப்ப கூப்பிட்டுருவோம், வாடா, நடந்து போயிட்டு இருக்கேன், வாடா கூட, வாடா போலாண்டான்னு அந்த ஒரு நாள் அனுபவம் மீண்டும் மீண்டும். ஆனா அந்த ஒரு நாள் முழுவதுமா செய்தோம். ஆனா மீண்டும் மீண்டும் அவன் கூடயே பயணிக்கிற அந்த ஆற்றல் எனக்கு நிஜமா சொல்றேன். ஐயா சொன்ன மாதிரி, நம்ம சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி, வந்தவன் மிடுக்கா வரல. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் அப்படிதான் வந்திருப்பான் போல. நான் நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் வந்தவன் மிடுக்கா வரல. வந்தவன் எப்படி வந்தான்னா, நமக்கு தொண்டு செய்கின்ற சேவகனாக, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி சேவகனாக வந்தான். அவன் யாரு? இஜமானனாக இருக்கக்கூடிய சேவகனாக வந்து சொல்லுகின்ற அத்தனையும் தலையாட்டி, பேசுகின்ற எல்லாம் செஞ்சு, கொடுக்கின்ற அத்தனை பொருளையும் சாப்பிட்டு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த டாஸ்க்கு எந்த அடியார் திருக்கூட்டத்திலும் கிடையாது. நம்ம அடியார் திருக்கூட்டத்துல நேற்றைய அனுபவம் அடிச்சு நொறுக்கப்பட்ட அனுபவம். எத்தனை பேருக்கு அது கிடைச்சதுன்னு தெரியல. இது எல்லாத்த விட இப்ப வர்றதுக்கு முன்னாடி சந்திரன் ஐயாவோட வரிகள் படிக்கும் போது என்ன சொல்றது, நான் நினைச்சேன், எனக்கு ஒரு கர்வம் எப்பயுமே இருக்கும். இந்த கர்வம் இருக்கும் என்னன்னா, நம்ம அப்ப நம்மள மாதிரி டேஸ்ட் பண்ண முடியுமா? நமக்குத்தான் சுவை அதிகமா இருக்கு, நமக்குத்தான் சுவை நிறைய படிச்சிருக்கோம். நம்ம அப்ப நம்ம டேஸ்ட் பண்ற மாதிரி, நம்ம பாக்குற மாதிரி, நம்ம அனுபவிக்கிற மாதிரி யாரு அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு கர்வம் எப்பவுமே கொஞ்சம் இருக்கும். லைட்டா ஒட்டச்சிட்டாரு சந்திரன் ஐயா. அவருடைய அந்த வரிகள்ல ஒட்டச்சு எரிஞ்சிட்டாரு. அப்படியே பார்த்து கண்ணுல தண்ணி வருது. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த அவ்வளவு பெரிய நீர்த்துளிகள் வந்ததில்லை என் கண்ணுல. நான் நிறைய தடவை அழுதுருக்கோம். நீர்த்துளிகள் எல்லாம் புதக்குன்னு பெருசா வருது. எவ்வளவு அருமையான. சரி, ஏன் சொல்ல வரேன்னா, பிறவி என்பதே பெரிது. பிறவியில மனிதன் என்பது பெரிது. மனிதனா பிறந்து இங்க மாதிரி ஆப்பிரிக்காலேயோ அமெரிக்காலேயோ பிறந்து தமிழ் தெரியாம, எங்க அப்பனை தெரியாம, வேற ஏதோ சமயத்துல போய் பரசமயத்துல போய் எல்லாம் மாறி மாறி இருக்கிறப்போ, தமிழ் பேசுகின்ற சமூகத்துல வந்து, அதுலயும் சைவ குடியில பிறந்து, அதுவும் சிவத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல பிறந்து, அதுவும் திருமுறைய நல்லா தெரியுது. இதுல முக்கியமான விஷயம், திருமுறைய சரியா சொல்லுகின்ற இடம் குருநாதர் தான். திருமுறையை அடிச்சு சரியா சொல்றாங்க. தப்புன்னா தப்புன்றவர் குருநாதர், தப்புதான் தப்புன்றவர், ரைட்டுனா ரைட்டு, இப்படித்தான் கும்பிடணும்னா கும்பிடணும். தவறான வழிமுறையில சரியான வழிமுறையில இங்க யாருக்கும் பட்டப்படிப்பு கிடையாது, தெரியும்ல. நம்ம திருவாசகத்துல ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்குறோமா? பட்டப்படிப்பு
பட்டய பிடிப்பு இந்த மாதிரி சான்றிதழ் ஏதாவது வழங்குறோமா? எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் சந்திரம்மாலாம் ஓவர் டைம் போட்டு குரல் பதிவு கொடுப்பாங்க. ஐயா 280க்கு சொல்லல, 281க்கு சொல்லல, 282க்கு சொல்லலன்னு சொல்லி அதெல்லாம் ஓவர் டைம் பண்ணி நம்ம வேலையத்தான் அப்படி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் வரலங்க, நான் ஒரு நாள் ஓவர் டைம் பண்ணிக்கிறேன், 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்படி அடியவர்கள் உள்ளத்துல பெருமானை நிலைநிறுத்துகின்ற மிகச்சிறந்த இடமாக இன்னைக்கு சொல்லியிருந்தாரு சந்திரனையா சொல்லியிருந்தாரு. இந்த வட்டம் அவங்க கூப்பிட்டு வரப்ப இன்னைக்கு அப்பாவையும் சேர்த்து திருவாசனை கூப்பிட்டு வர அப்படின்னு சொன்ன இடத்தெல்லாம் அடியன் வெடித்து சிதறினேன். அதெல்லாம் எங்க அப்பா வரானா, ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. உங்களைத்தான் பாத்துக்கன்னு தவிர அப்ப நான் பாக்கணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. எனக்கு அடியார்கள் வந்துட்டா வேற யாரையும் பாக்குறது இல்லை. ஆனா அவன் எப்படி வந்தான், எப்படி செய்தான், அவனுடைய ஒரு நாள் அனுபவம் உண்மையிலே சொல்றேங்க சுவாமி, உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் அனுபவம் அப்பனோடு ஒரு நாள் நீங்க இருந்துப்பாங்க. ஒரு நாள் முழுவதுமா காலைல எந்திரிச்சதுன்னு அவன் கூட மட்டுமே. ஐயா சொன்ன மாதிரி, சந்திரனையா சொல்ற மாதிரி, அடியே நீங்க பேசுறப்ப யாரும் இல்ல, நல்ல வேலை யாரும் இல்ல. எது சுத்தி நான் பேசிக்கிட்டேன், அப்பா உட்காரு என்ன பண்ண எல்லாமே நான் பேசிக்கிட்டேன், யாருமே இல்ல. ஆனா அங்க ஐயா கூட ஆளுங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அம்மாவும் சொன்னாங்க. பிரேமாமா சொல்றப்பெல்லாம் என்ன சொல்றது, அவன் ஐயா சொன்ன மாதிரி அவன் அப்பான்னு கூப்பிடுறப்போ அவன் ரெஸ்பாண்ட் பண்றப்போ அந்த அனுபவம் என்னால சொல்ல முடியாத. சரி, இந்த அனுபவம் எல்லாம் யாரு கத்து கொடுத்திருக்கா? இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா? திருமுறையில கத்து கொடுத்திருக்காங்க. பார்த்து நேர்ல பாக்குறாங்கல்ல. வடிவேறும் திரிசூலம் தோன்றும் வளர் சடையும் இளமதியும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை தோன்றும் காதில் வெண் குலை கலந்து தோன்றும் அப்படின்னு இறைவன் அப்படியே ஒரு வழியா அப்படியே அவனை மேல இருந்து கீழே வரைக்கும் கேசாதி பாதமாக பாதாதி கேசமாக அங்குலமாக தோன்றும் என்று தோன்ற வைக்கின்ற அந்த ஆற்றல் யாரு கொடுத்தா? திருமுறையில இருக்கக்கூடிய நம்ம அந்த திருமுறை பாட்டாவே படிக்காம வடிவேறும் திரிசூலம் தோன்றும் அப்படின்றப்ப திரிசூலம் கண்ணு முன்னாடி வந்திருந்தான். வளர்மதியும் இளம் பிறையும் தோன்றும் அப்படின்றப்ப நிலை அப்படி அதை தோன்றுகின்ற ஆற்றல் கண்ணு முன்னாடி எழும்பணுன்றதுக்காகத்தான திருமுறை படிக்க வச்சாங்க. அதுதான் நம்ம நேற்றைய தினம் ஒரு ட்ரையல் போட்டு பார்த்தோம். வாழ்க்கையில மறக்க முடியாத அதனால அடியார்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை ஒரு நாள் அப்பனோடு அப்படின்ற அனுபவத்தை நீங்களும் நீங்க எல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சதை நீங்க எல்லாரும் அடியர்கிட்டையும் சொல்லணும், நம்ம மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கறத அடியர் இதை எல்லா அடியார்கிட்டையும் மன்னிக்கணும் சுவாமி. ஆக என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போ இந்த பிறவி என்ற அந்த கடலை பார்த்து பயந்தவங்க தான் அருளாளர்கள், கறக்கக்கூடாதுன்னு. ஆனா நமக்கு அந்த பயம் வரலைன்னா நாம இன்னும் அனுபவாதீதத்துக்குள்ள வரல. நாம உலக அனுபவாதீதத்துக்குள்ள இருக்குமே தவிர சிவானுபவாதீதத்துக்குள்ள வரல. இது முழுக்க சிவானுபவ தீதம் தான் உரைக்கிறோம். இந்த ஒரு செய்தி முக்கியமான செய்தி. இங்க எங்க பயணிக்கிறோம் யாத்திரை பத்தல அப்படின்னா, உடற்கூட்டுல இருந்து உயிர்கூடாக இருக்கக்கூடிய பேரண்ட நாயகனுடைய பெருவழிக்கு பயணித்து அவனுடைய திருவடி கீழே அமர்ந்திருக்க போறோம். எல்லாரும் இந்த செய்தி தான் யாத்திரை பத்தினுடைய மிகச்சிறந்த செய்தி. இன்றைய தினம் இந்த செய்தி சொல்லணுன்றதுக்காக அத்தனை அடியார்களிடம் அடியன் காத்திருந்தேன். அதனால ஒரு 5 நிமிடங்கள் நீங்க அடியனோடு கலந்து இருக்கணும். அதுதான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பணிவான விண்ணப்பம். நான் என்ன சொன்னேன்னா, இந்த உடற்கூட்டுல இருந்து உயிர்கூடாக இருக்கக்கூடிய பேரம்பல நாயகனாகிய பெருவழிக்கு போய் அவனுடைய திருவடி கீழே உட்காரணும்னு சொல்லியாச்சு. அப்போ சிவபெருமானுடைய திருவடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாத்தானே போய் உட்கார முடியும். பெருவழி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாத்தானே அங்க போக முடியும். அப்ப இறைவனுடைய திருவடினா என்ன, இறைவனுடைய திருமுடினா என்ன அப்படின்னு 2 தெரிஞ்சுக்கணும்ல. இறைவனுடைய திருமுடினா என்னன்னு 2 தெரிஞ்சுக்கணும். இந்த 2 தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம்தான் நாம இங்க பார்க்கிறோம். இறைவனுடைய திருவடி என்பது என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அது இறைவனுக்கு என்ன கிடையாது, இறைவனுக்கு என்ன கிடையாது, உருவம் கிடையாது. உருவமற்றவன் தானே. நாம பார்த்தோம்ல, தடைமுடியோட நம்ம கிட்ட வந்தான்ல, வந்தானா இல்லையா? சில அடியார்கள் வந்திருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அம்மா அம்மா
ஓரிரு வார்த்தைகள். ஐயா சொல்லுங்க வந்தது ஐயா. எப்படி வந்தான்றது ஓரிரு வார்த்தை. ஆஹா ஐயா ரொம்ப அருமையா இருந்தது. அப்பா வந்தது தானே கேக்குறீங்க? ஆமா. என் கூட காலையில இருந்து அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்கய்யா. என் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து டீ குடிச்சதுல இருந்து கூட அப்பா வாங்கப்பா டீ வைக்க போலாம் வாங்க. எனக்கு பெருசா எல்லாம் பேச தெரியலைங்கய்யா. வாங்க டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டே அவர் கூட பேசிக்கிட்டே சமையல் பண்ணுனேன். பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு சரவண ஐயா வீட்டுக்கு போனோம். அவர் என் கால பின்னாடியே உட்காந்து எவ்வளவு பேரு பெற்றவர்கள் பாருங்க. அடியாரோடு சிவபெருமானும் சேர்ந்து வந்திருக்காரு. எனக்கு எப்படிதான் இருந்தது தெரியுங்களா உடம்புலாம் எனக்கு அப்படியே. அப்புறம் தொடர்ந்து மெசேஜ் பாத்துக்கிட்டே இருந்தேன் நானு. அப்பதான் நம்மளும் கூட விட்டு போக கூடாது இல்லைங்களா நம்ம. அப்போ மெசேஜ் பாக்குறது பிரேமாமா மெசேஜ் உங்க மெசேஜ் எல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கிற போது ரொம்ப பேரானந்தமா இருந்ததுங்கய்யா. அது வார்த்தையால சொல்ல முடியாது. அனுபவிச்சு எங்களுக்கு மட்டும்தான். இந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு அடியானுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. புதன்கிழமை கிளாஸ் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மண்டை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் நானு. பெருமானோடு ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம். உண்மையிலுமே அது ஒரு நல்ல அனுபவமா இருந்ததுங்கய்யா. எல்லாத்தோட மெசேஜ் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ ஓரளவு கெஸ் பண்ணேன். சரி இப்போ ஏதோ பயிற்சி கிளாஸ்ல நடந்திருக்கு. அத அடியார் எல்லாம் பண்றாங்க போல் இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அந்த மெசேஜ்கள் எல்லாம் படிக்க ஒரு என்ன சொல்றது ஹாப்பியா இருந்துச்சுங்க. சிவாய நமங்க. பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தருகின்ற கூட்டம் நம்ம கூட்டம். பெருமான் நமக்கு அனுபவம் தரவும் இல்லை. பெருமான் நமக்கு அனுபவம் மட்டும் தரணும். அவனையே அனுபவிக்கக்கூடிய கூட்டம். சரி, இறைவன் நம்ம என் பயண யாத்திரை எங்க? உடற்கூட்டிலிருந்து உயிர்கூட்டாகிய சிவபெருமான் அந்த பேரண்ட நாயகனுடைய பெருவழியிலே அவன் திருவடி கீழே இருக்கணும். அதுதான். அப்போ நாம பார்த்தோம்ல, இப்ப பார்த்து அனுபவிச்சோம்ல. ஆக இறைவன் என்பவன் இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த ஒரு நாள் அனுபவம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த அனுபவம் நம்ம இதுக்கு அடுத்து இன்னொரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம திரும்ப வர முடியாது. இந்த அனுபவம் தான் இந்த அனுபவத்தை அனுபவிக்காம அந்த அனுபவத்துக்குள்ள போக முடியாது. அதுக்காகத்தான் இந்த அனுபவத்தை சொன்னோம். இந்த அனுபவம் தான் கிட்டத்தட்ட தில்லை அனுபவம். அதாவது இல்லாத இடத்துல பரவெளியில, அதாவது நம்ம பார்த்திருந்த வெளியில பெருமானை இருப்பதாக உணர்வுகின்ற இந்த இடத்துக்கு பேரு தான் என்னது? திருத்தில்லை அனுபவம். பார்க்கிற இடத்துல எல்லாம் பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நிலையை, அவனுடைய குறிகளுடைய எல்லாத்தையும் அவன் ஆடுகின்ற திருக்கூத்த வெளியிலும் காண்பது. இப்படி திரும்பி பார்த்தா அவன் ஆடுற திருக்கூத்து. இதுக்கு பேர் தில்லை அனுபவம். அந்த தில்லை அனுபவத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும்ன்றதுக்காக, ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், நீங்க உங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இந்த யாத்திரை பத்துல உங்களுக்கு தில்லை அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட பெருவழி அனுபவமும் கண்டிப்பா கிடைக்கும். தில்லை என்பது இன்டர்மீடியட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இறைவனுடைய திருவடி என்பது இந்த 3 பேருக்கு மட்டும்தான் உருவம் இருக்கு. யாருக்கு? திருமால், பிரமன், அப்புறம் உருத்திரனுக்கு தான் உருவம். நாம பாக்குற அந்த சடாமுடி, பிறை நிலா, கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய ஆமையோடு, தலையில இருக்கக்கூடிய குக்கு இறகு, அவன் கழுத்துல இருக்கக்கூடிய நாகம், உடலெங்கும் பூசிய திருநீரு, அவனுடைய சடாமுடி, அவனுடைய திருவடி சதங்கை, பெருமான் கையில இருக்கக்கூடிய சூலம், அவன் கையில இருக்கக்கூடிய டமருகம், அங்கே தலையிலே வைத்திருக்கக்கூடிய பிறை நிலா, கொன்றை மலர், மற்றும் அவன் தலையில் இருக்கக்கூடிய விரையார்ந்த மலர்கள், அங்கு பணித்த சடை, குமன் சிரிப்பு, அவனுடைய 2 விழிகள், அவன் நெற்றி நுதற்கண், பெருமானுடைய மொத்த வடிவ அழகும் உருத்திரனுக்குரியதுதான். உருத்திர நிலைதான் அது. உருவம் உருத்திரனுக்கு தான் இருக்கு.
உருவமற்றது யாரு? அவருக்கு பேரு தான் என்னது? உருத்திரனுக்கு அடுத்து யாரு? மாகேஸ்வரன். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. உருத்திரனுக்கு அப்புறம் யாரு? மாகேஸ்வரர். மாகேஸ்வரர் யாரு? மறைத்தல் தொழிலை செய்வார். அவருக்கு உருவம் கிடையாது, மாகேஸ்வருக்கு உருவம் கிடையாது. இந்த மாகேஸ்வரருக்கு வடிவங்கள் தான் என்ன சொல்றோம் நம்ம? 25 மாகேஸ்வர வடிவங்களா சொல்றோம். 25 மாகேஸ்வர வடிவங்கள்லாம் என்னன்னா, அதுதான் அந்த கொடுத்தது. இது ரிஷபாரூடர், கௌரி நந்தனர், அதுக்கப்புறம் சண்டேஸ்வர அனுகிரகமூர்த்தி அப்படின்னு 24 25 சதாசிவ மூர்த்தங்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் சதாசிவருக்கு உருவச் சிறப்பு நம்ம சொல்றது இல்லை. சதாசிவருக்கும் உருவமா சொன்னாலும் நம்மளுடைய ருத்ரருக்கு சொல்றோம். சதாசிவருக்கு இன்னும் குறிப்பா சொல்ற அந்த வடிவம் 25 வடிவங்கள் தான் மாகேஸ்வர வடிவங்கள் சொல்றோம். 25 வடிவங்கள் தான். நடராஜரும் வர்றாருங்களா? நடராஜரும் வர்றாருங்களா? நடராஜர் வரல. நடராஜர் சதாசிவ மூர்த்தத்துல மாகேஸ்வர மூர்த்தத்துல வரமாட்டார். மாகேஸ்வர மூர்த்தத்துல வரமாட்டார். அவரு சதாசிவ மூர்த்தத்துல தான் வருவார். அப்போ இந்த மாகேஸ்வர மூர்த்தத்துல அடங்காத மூர்த்தம் 2. மாகேஸ்வர மூர்த்தத்துல அடங்காத மூர்த்தம் 2. ஒண்ணு, இறைவன் உருவம் தாங்கி வந்தாலும் அந்த உருவத்துல அடங்காத மூர்த்தம் 2. ஒண்ணு அம்மா சொன்ன மாதிரி அம்பலவாணரு, 2வது முருகர். இந்த 2 மூர்த்தமும் உருவம் தாங்கி வந்தாலும் மாகேஸ்வர மூர்த்தத்துல வராது. எக்ஸ்க்ளூடிங் மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25ஐயும் நம்ம குடும்பத்துல போட்டுருங்க சுவாமி. அடியார்கள் ஐயா சரவணையா இருக்காங்களா? சரவணையா இருந்தாங்கன்னா மாகேஸ்வர மூர்த்தங்களுடைய படிவங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துல ஒரு செய்தியா போடுங்க. ரைட். அப்போ நாம பார்த்து அனுபவித்த வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அவர் மாகேஸ்வரர். சதாசிவர் முதல்ல திருமால், பிரமன், அடுத்து உருத்திரனுக்கு அப்புறம் மாகேஸ்வரர். இந்த மாகேஸ்வர வடிவம் தான் நம்ம அப்படியே வீட்டுல நம்ம பாக்குற அந்த எல்லா கூட வந்திருக்கக்கூடிய பெருமான், எல்லா குறிகளையும் வச்சிருக்கக்கூடிய பெருமான், இடப்பாகத்துல எப்பொழுதுமே உமையம்மையோடு இருக்கக்கூடிய பெருமான். உருத்திரனுக்கு உமையம்மை இடப்பாகத்துல இருக்காளா அப்படின்ட்டா தெரியல. கௌரி, உருத்திரனுடைய மனைவி பேரு கௌரி. மாகேஸ்வரனுடைய மனைவி பேரு மகேஸ்வரி. அவதான் எப்பயுமே பிரியாம இடப்பாகத்துல அமர்ந்து உட்கார்ந்துருப்பான். அவ உட்கார்ந்துருப்பான். இறைவன் ரிஷபாரூடராக வரும்போதெல்லாம் அவர் யாருன்னா நமக்கு அவர் வருகின்ற காட்சி தருவதெல்லாம் என்னவான்னா அது நமக்கு மாகேஸ்வரர்ல தனித்து கோலம் கிடையாது. மாகேஸ்வர கோலத்துல தனித்து கோலம் கிடையாது. சில சமயம் நம்ம இந்த வேக வடிவமாக நம்மளுடைய பைரவரையும் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி யோக வடிவமாகவும் கொள்வது உண்டு. சரி, இப்ப இது ஒரு தரிசனம். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. மாகேஸ்வருக்கு அடுத்து யார் இருக்கா? பிரமன், திருமால், உருத்திரன், மாகேஸ்வரர். அதுக்கடுத்து யாரு? சதாசிவன். சதாசிவருக்கு என்ன கிடையாதுன்னா உருவமும் இல்ல, அருவமும் இல்ல, அருவுருவமாக இருக்கக்கூடியவர் சதாசிவர். அப்போ லிங்க திருமேனி என்பது சதாசிவ மூர்த்தம். இப்ப நான் எங்க வந்துகிட்டு இருக்கேன்னா இறைவனோட திருவடியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். டிவியேட் ஆகல, டாபிக் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நாம பார்த்த வடிவங்கள் எல்லாமே திருமுறையில சொல்ற எல்லா வடிவங்களுமே மாகேஸ்வர வடிவம் தான். மாகேஸ்வர வடிவம் அவன் வந்தது, அவனுடைய திருமேனி, திரிசூலம், வேயுரு தோழி பங்கன், விடமுண்ட கண்டன். இந்த விடமுண்ட கண்டமுடையது, வேயுரு தோழியை பங்கனாக உடையது, ஏழை பங்காளனாக இருப்பவன், இப்படி எல்லாமே நம்ம யார சொல்றோம் அப்படின்னா மாகேஸ்வரர். இந்த மாகேஸ்வரரை பிரதி எடுத்தவர்கள் மாகேஸ்வரர் இருக்காருல்ல, மாகேஸ்வரோட ஜெராக்ஸ் யாரு அப்படின்னா இந்த மாகேஸ்வரர் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போட்டவங்க யாரு அப்படின்னா அவங்கதான் அடியவர் பெருமக்கள். அவங்கெல்லாம் அடியவர் சிவனடியார்கள் எல்லாம். நீங்க திருமாலை பார்க்க முடியாது, வேணாம் பிரமனை பார்க்க வேணாம், உருத்திரனை பார்க்க வேணாம், டைரக்டா மாகேஸ்வரர் நீங்க பார்க்கணும்னா சிவனடியார்கள். அவங்க அப்படியே தரித்து கொண்டவர்கள். யார? மாகேஸ்வரனை தன்னுள்ளே தரித்து கொண்டவர்கள். சிரிப்பார் கழிப்பார். யாராவது ஒரு நிமிஷம் பாட முடியுங்களா? நான் ராகம் சொல்றேன். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். தேவியம்மா ஐயா சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம்.
சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டுன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம். எனக்கு அது வரைக்கும் தான் இங்க தெரிஞ்சது. சரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா பொல்லாயான தலைவா என்பார் அவர் முன்னே, தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. இதுல ஒரு வார்த்தை வரும், தரிப்பார் பொன்னம் பலத்தே. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானை தரித்துக் கொள்பவர்கள், உடுத்திக் கொள்பவர்கள், உண்பவர்கள். சிவபெருமானை தரித்துக் கொள்ளுதல். நம்ம எதெல்லாம் தரித்துக் கொள்ளுதல்னு சொல்லுவோம்? தாம்பூலம் தரிங்கன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாம்பூலம் தரித்துக் கொள்ளுதல் சொல்லுவோம். தாம்பூலம் பாத்துறீங்களா? தாம்பூலத்தை தரித்துக் கொள்ளுங்கன்னு தான் கொடுப்போம். அதே தாம்பூலம் எப்படின்னா, வாயில போட்டு மென்னு நான் வேற இல்ல தாம்பூலம் வேற இல்லைன்னு சொல்லி தனக்குள்ளே அத்துவிதமாக கரைகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் தரித்துக் கொள்ளுதல் அர்த்தம். அத்துவிதம்னா இரண்டு பொருள் இல்லாமல் ஒரு பொருளாக மாறுது. இந்த ஆண் பெண் இன்ப நுகர்வு இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆண் பெண் இன்ப நுகர்வுல இரண்டு பேரும் வேறு வேறு இல்லாம ஒரே ஒரு உணர்வோடு ஒன்று கலக்கக்கூடிய அந்த நுகர்ச்சிக்கு பேரு தரித்துக் கொள்ளுதல்னு பேரு. ஆக சிவம் வேறு இல்லை நான் வேறு இல்லை என்று தரித்துக் கொள்ளுகின்ற அந்த நிலைக்கு பேருதான் தரித்தல். அந்த நிலைக்கு பேரு தான் தரித்தல், அத்துவிதமாக இருத்தல், இரண்டரை கலத்தல். அப்படி இரண்டரை கலந்தவர்கள் தான் யாருன்னா நம்முடைய அருளாளர்கள், அடியார்கள். அதனாலதான் அவர்களுக்கு செய்கின்ற பூசைக்கு என்ன பேரு? அவர்களுக்கு மாகேஸ்வர பூசை. அவர்கள்லாம் நடமாடும் சிவம். சிவம்னாலே நடக்கக்கூடாது. சிவம்னால என்ன பண்ணக்கூடாது? ஆனாலும் அசைவு இல்லாம இருக்கிற பேர் தானே சைவன். அசைவு இல்லாம அசைவு அப்படின்றதுல எடுத்துட்டோம்னா என்ன மாறிடும்? சைவுன்னு மாறிடும். அந்த அசைவு இல்லாம இருக்கக்கூடியவன் தான் சைவன். நம்ம சிவபெருமான் சைவன். அவன் அசைவே மாட்டான். ஆனாலும் அசைஞ்சு வர்றது எதுக்காகன்னா உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. ஆக அடியவர்கள் தான் மாகேஸ்வரம். அடியவர்கள் மாகேஸ்வரம். இதுக்கு அடுத்து யார் அப்படின்னா சதாசிவர். இந்த சதாசிவரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. ஏன்னா கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, குளையும் தோடும் இல்ல, நீலகண்டம் இல்ல, எண்ணிரு தோள்கள் இல்ல, சடாமுடி இல்ல, இடையிலே அரைத்த நாகம் இல்ல, இனிய தூக்கிய திருவடி இல்ல, ஊன்றிய திருவடி இல்ல, கங்கை இல்ல, எத்தனையோ இல்ல. ஆனா அதே சிவத்தினுடைய அன்பும் கருணையும் அங்க இருக்கு. தன்னுடைய அப்பா இல்லைன்னு நினைக்கும் போது அப்பாவோட உணர்வு மனசுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அது எப்படி உயிர் பெறுகின்றதோ அது போல இப்படி பார்க்க சொல்லி இப்படி பெருமான் எல்லாம் இப்படி இருப்பார், இவர் இத்தனை தொழில்கள் செய்கின்றார், ஆடுகின்றார், ஐந்தொழில் புரிகின்றார் என்ற தொழிலெல்லாம் சொல்லி இவருக்கு உருவமும் இல்ல அருவமும் இல்லாம நிக்கிறார், பார்க்க முடியுதான்னு காட்டுற இடம்தான் நம்மளுடைய கோவில் கருவறை. நல்லா உணர முடியுதா கேக்குறாங்க. இதே பார்க்கிற உருவத்தை இவங்கிட்ட நீ அதே உணர்வை உணர முடியுதான்னு கேட்கிறோம். அந்த உணர்வுல நீங்க வடக்க எங்க போனாலும் சரி அந்த சிவலிங்க திருமையில என்னதான் வச்சிருப்பாங்க? உருவம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. வரைஞ்சிருப்பாங்க. எந்த கோவில் போனாலும் சரி சிவலிங்க திருமேனியை அவங்களுக்கு வழிபாடு செய்யவே வராது. அவர் உருவம் வந்துட்டாலே யார் அவரு? அவர் மாகேஸ்வரர் இல்லாட்டி உருத்திரர். அப்படித்தானே? மாகேஸ்வரர் உருத்திரர். ஆனா உருவம் இல்லாம ஒரு இடத்துல வழிபாடு செய்யறாங்கன்னா அது தென்னாடு தான். நம்ம தான் அங்க சமைக்க மாட்டோம், முகம் சமைக்க மாட்டோம். பெருமானை லிங்க திருமேனியாவே வச்சிருக்கோம். எங்கயாவது சொக்கநாதருக்கு முகம் சமைச்சிருக்கோமா? நம்முடைய ஆதி சொக்கநாதர் மதுரை சொக்கநாதர் உள்ள இருக்கிற சாமிக்கு என்ன வேணா வரட்டும். நீங்க நம்ம ஊர் கோயில்ல கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல பிரதோஷத்துக்கு சாமிக்கு முகத்தை வரைஞ்சு விட்டுறோம் உள்ள. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போட்டு. தென்னாட்டுலதான் சதாசிவம் இருக்கான். மித்த நாட்டுல என்ன வச்சிருக்காங்க? எல்லாரும்
சதாசிவரை என்னவா பாக்குறாங்க? சதாசிவம் இருக்கா, என்னவா பாக்குற? மாகேஸ்வரரை தான் பாக்குறாங்க, உருத்திரனா தான் பாக்குறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமேனியா இருக்காது, எல்லா திருமேனிலையும் முகம் இருக்கும். சிவலிங்க திருமேனில முகம் வச்சிருப்பாங்க. இப்ப முகம் வச்சுக்கினா எதுக்கு சிவலிங்க திருமேனி? சிவனாவே உட்கார வச்சிடலாம், அது தனியா வச்சிருக்காங்க. அந்த புரிதலுக்குள்ளேயே அவங்க வரல. அந்த புரிதலுக்குள்ளேயே இங்க பாத்தீங்கன்னா கதை கதையா இருக்கும். இங்கதான் சாமி பிச்சை எடுத்தாரு, இங்கதான் சாமி உருண்டாரு, இங்கதான் அவங்க சொல்றது எல்லாமே உருத்திரனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உருத்திரன் தான். சிவத்துக்கு உருவம் இல்லைன்றத ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு முடிவு. சரி, சரிடா, நீ சொல்ல வந்து புரிஞ்சிச்சு. என்னன்னா நீ என்ன சொன்ன யாத்திரை 10 அப்படின்னா, உடற்கூட்டிலிருந்து உயிர்கூடாகிய பேரண்ட நாயகனுடைய பெருவழியிலே அவன் திருவடி கீழே அமர்வது. இதைத்தானே சொன்னேன். இதான் இது பேர் தான் யாத்திரை. இது பேர் தான், இந்த யாத்திரைக்கு தான் நம்ம போறோம். இந்த யாத்திரைக்கு போனோம்னா அப்போ மாகேஸ்வரருக்கு மட்டும் உருவம் இருக்கு, சதாசிவருக்கே அருவுருவம் ஆயிட்டாரு. அதுக்கு மேல போக போக பெருமானுக்கு உருவம் இல்ல. பேரண்ட நாயகனாகிய பெருவழியில் இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு உருவமே இல்லை. அப்படி உருவமே இல்லை பெருமானுடைய திருவடியில நான் எங்க போய் உட்காரது? அப்ப உருவம் இல்லாத பெருமானுடைய திருவடி என்பது என்ன? இந்த உருவம் இல்லாத பெருமானுடைய திருமுடி என்பது என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டா நாம புரிஞ்சுக்கலாம். அது ரெண்டு பொருளும் தெரிஞ்சுக்கிட்டா நாம எங்க போகணும், எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து திருமாலுக்கு திருவடி தெரியல? நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும், ஒரு நிமிஷம். உங்க முகத்தை எல்லாம் காமிச்சே ஆகணும். இப்ப நீங்க காமிச்சே ஆகணும், கண்டிப்பா காமிச்சாகணும். அடியனுடைய மிக மிக சின்ன, நீங்க அண்ணாமலையார் புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணாமலையார் புராணம். அண்ணாமலையார் புராணத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க. யாரு? நம்மளுடைய திருமாலும் பிரம்மனும் சண்டை போட்டுக்கிடுவாங்க. நான் தான் பரிசு, நான் தான் பரிசுன்னு. நான் தான் பரிசு, நான் தான் பரிசு சண்டை போட்டு டப்புன்னு ஒரு இடத்துல லைட்டு போட்ட மாதிரி பெருஞ்சோதி தோன்றும். பெருமான் பேசவே மாட்டார், நான் பெருசுன்னு சொல்லவே இல்லை. டப்புன்னு தோன்றவுடனே கேட்கிறாரு, பிரம்மன் கேட்கிறாரு, நான் இதை படைக்கவே இல்லையே, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பிரம்மன் கேட்கிறாரு, அடப்பாவி, நான் இதை காக்கவே இல்லை, இது எப்படி நின்று எரியுதுன்னு தெரியலையே. 2 பேருக்குள்ள இப்ப 2 பேரும் என்ன சண்டை போட்டாங்க? நான் தான் பெரியாது, நான் தான் பெரிய சண்டை போட்டவங்க கிட்ட டப்புன்னு ஒரு ஜோதி தோன்றோடனே இதை நான் படைக்கவே இல்லை, இது எப்படி தோன்றுச்சுன்னு தெரியலன்னு திருமாலுக்கு பிரம்மனுக்கு ஒரு குழப்பம். இதை நான் காக்கவே இல்லையே, ஆனா இது எப்படி நின்று எரியுதுன்னு தெரியலையே. சரி, இதனுடைய திருமுடி, இதனுடைய முடிவை கண்டிப்பா தொடங்குதுன்னா இதை எவனோ ஒருத்தர் ஏத்தி வச்சிருக்கணும். அவங்களுடைய என்ன என்னன்னா, இந்த ஜோதி எரியுதுன்னா எவனோ ஏத்தி இருக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் ஏத்திருக்கானா இல்ல இந்த பக்கம் ஏத்திருக்கானான்னு தெரியல. எவன் ஏத்தி வச்சிருக்கான்னு நான் கீழே போறேன், எவன் ஏத்தி வச்சிருக்கான் நீ மேல போ, அவன் யாருன்னு தெரியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனை விட நம்ம பெரிய ஆளான்னு நம்ம செக் பண்ணிக்கலான்றதுக்காக தான் போனாங்க. இதுதான் திருவண்ணாமலை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தாமரை என்பது யாருனால படைக்க முடியாது? தாமரை என்பது யாருனால படைக்க முடியாது? பிரம்மானால படைக்க முடியாது. பிரம்மனால படைக்க முடியாது. தாமரைக்கு அதிதேவதை யார் அப்படின்னா நம்முடைய சிவம் தான், சிவபெருமான் தான். அதனாலதான் தாமரையை யாரும் பிரம்மன் படைக்க முடியாதான யாருனால காக்க முடியாது? பிரம்மன் படைச்ச பொருளை தான் யாரு காக்க முடியும்? திருமால் காக்க முடியும். பிரம்மன் தாமரையை படைக்கலன்னா திருமாலால காக்க முடியாது, உருத்திரனால அழிக்க முடியாது, மத்த யாராலும். அதனாலதான் தாமரைய நாம வடிவமாக தருகின்றோம். தாமரை என்பது தாமரைக்கு அதிதேவதை. அது போல சுடர் இருக்கு இல்லையா, தீபச்சுடர். தீபச்சுடரை யாருனால படைக்க முடியாது? சுடர் இருக்கு இல்லையா, சுடருக்கான அதிபதி யார் கிடையாது? பிரம்மன் கிடையாது. சுடருக்கான அதிபதி பிரம்மன் கிடையாது. சுடருக்கான அதிபதி திருமால் கிடையாது, உருத்திரன் கிடையாது. அதனால சுடர் என்பது இறைவனால மட்டும்தான் முடியும், சிவபெருமானால மட்டும்தான் முடியும். அதனால தான் தினமும் நம்ம தீப ஒளியை ஏற்றும். இந்த சுடர் என்பது சிவபெருமானுக்குரிய பொருள். தாமரை என்பது சிவத்துக்குரிய பொருள் எப்படி சொல்றோமோ அது போல தீபச்சுடர் என்பதும், அந்த தீபச்சுடர் தோன்றியது முதல்ல தீபச்சுடர் அப்பதான் தோன்றியிருக்கு. இவனுக்கு என்னடா நம்ம ஏத்தி வைக்கிறோம், அப்ப ஏத்தி வச்சவனும் இருக்கான்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அவர் மேல போற கீழே போற நல்லா பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்கு. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப சுடர் என்பது இவன் என்ன நினைச்சா, ஏத்தி வச்சவன் மேல இருப்பான்னு நினைச்சான். ஆனா சுடரே யாருதான்? ஏத்தி வச்சவன் ஒண்ணு ஏத்தி வச்சவன் அந்த பக்கம் நிப்பான், இல்ல கீழே நிப்பா. சுடரே சிவம்னு தெரியல. ஏன் 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 தெரியல? கரெக்டா சொல்றவங்களுக்கு அடியன் ஒரு புத்தகம் வழங்கலான் இருக்கேன்.
அவங்க 2 பேருக்கு சுடரே சிவம் தெரியல. என்னோட அடிய முடிய காணலான்னு ஒரு ஆணவத்தோடு இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல. ஆணவத்தினால இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல. அதனால முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அவங்கனால பார்க்க முடியல. சரி சரி சரி. வேற 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 இன்னும் ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. க்ளூ இதுக்குள்ளே இருக்கு. சுடர் என்பது சிவம் தான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தெரியல. என்ன காரணம்? அவங்களால படைக்கவும் முடியாது, படைக்கவும் இல்ல. அவங்க அவங்க இருளல இருந்தாங்க. இருளல இருந்ததுனால அவங்களுக்கு தெரியலைங்க. ஜானகி அம்மாவுக்கு புத்தகம். ஜானகி அம்மாவுக்கு புத்தகம். ஜானகி அம்மாவுக்கு புத்தகம். அது கண்டிப்பா அம்மாவுக்கு வரும். புத்தகம் தான். அவங்க எல்லாரும் எதுல இருந்தாங்கன்னா இருள்ல இருந்தாங்க. ஒளி தோன்றியதுக்கு அப்புறமும் இருள் இருக்காங்க. எப்படின்னு பாருங்க. வெளி இருள் தான் போயிருக்கு, உள் இருள் போகல. ஒளி தோன்றியதுக்கு அப்புறமும் இருள்ல இருந்தனாலதான் வந்த அந்த பெருமான் ஒளி, அவனே ஒளியானவன் தெரியல. அவனே ஒளியானவன் தெரியல. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பா 5 நிமிஷம் கூட தான் இருக்கணும் எல்லாரும். அவனே ஒளியானவன் தெரியல. இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். பிரணவ மந்திரத்துக்கான பொருள். பிரணவ மந்திரத்துக்கான பொருளை யார் சொன்னா? பிரம்மன் சொன்னா. கரெக்டா தான் சொன்னான். நாம படத்துல பாக்குறப்ப தப்பா சொன்னோம்ல. பிரம்மன் கரெக்டா தான் சொன்னான். பிரணவத்துக்கான பொருள் பிரம்மன் கரெக்டா தான் சொன்னான். பிரம்மன்னா என்ன? அகாரம் உகாரம் அகாரம். பிரம்மம்னா இது பிரணவம்னா என்ன? அதுதான் படைத்தல் காத்தல் எல்லா தொழில் செய்யுது. பிரம்மம்னா என்ன? அதுதான் அனைத்துக்கும் ஆதி. பிரம்மம் இது எல்லாத்தையும் சொல்றான். எல்லாம் கரெக்டா தான் சொல்றான். ஆனா சாமி நங்குன்னு தள்ள கொட்டுறாரு. எதுக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா யாருன்னு கேட்டா போட்டோவை காமிச்சு இதாமா உங்க அம்மா, இதாமா உங்க அம்மா, இதாமா உங்க அம்மான்னு சொல்லியாச்சு. ஒரு நாள் அம்மாவே வந்துட்டா அந்த பிள்ளை கிட்ட அம்மா யாருன்னு கேட்கிறப்போ அந்த பிள்ளை ஓடி போய் போட்டோ தான் எங்க அம்மான்னு பிடிச்சா இன்னும் இது பைத்தியமா தான் இருக்குன்னு அர்த்தம். ஆமா தானே? உயிர் பொருளை அறிகின்ற ஆற்றல் இதுக்கு இல்ல. இது வந்த அம்மாவைத்தானே ஓடி போய் கட்டி பிடிக்கணும். இதான் எங்க அம்மா. சின்ன வயசுல இருந்து போட்டோவை காமிச்சு இதான் அம்மா, இதான் அம்மா. இது என்ன குடும்பம்னா, அடியன் ஊர்ல வைஃபா 5 மாசம் இருக்கிறப்பவே வந்துட்டேன் எத்தியோப்பியா. குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. அப்பயும் போனேன். அப்பப்ப போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். எங்க பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும். அப்பா எங்க இருக்காங்கன்னா போட்டோ காமிப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பா எங்கன்னு கேட்டப்பயும் என் பொண்ணு போட்டோ தான் காமிச்சுது. கண்ணீர் பெருகியது எனக்கு. எவ்வளவு கண்ணீர் பெருகியது. என்ன ஒரு கொடுமையான ஒரு சூழல் சாமி. இது இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணுமா? அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கலாம். என்ன சொல்றேன், குழந்தை அப்படி பண்ணா ஓகே. நீதான் படைக்கிற, தொழில் படைக்கிற, பெரிய எல்லாத்துக்கும் பிரம்மமா இருக்கக்கூடிய நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு தூக்கி என்ன பண்ணாரு, உள்ள தலையில கொட்டு வச்சது என்ன தெரியுமா? தீக்க கரண்ட் ஷாக் கொடுக்குறாரு. இப்ப பைத்தியம் முடிச்சவங்க என்ன பண்ணுவோம்? ஷாக் கொடுத்தா என்ன ஆயிடும்? பைத்தியம் தெளிஞ்சிடும்ல. இல்ல தலையில டம்முன்னு. இப்ப நிறைய பைத்தியம் முடிச்சவங்க குற்றாலத்தை கூட்டிட்டு போவாங்க. என்ன மண்டையில டமால் உழுகுறப்போ மூளை சரியாயிடும். அது மாதிரி 5 தலை இருந்தும் மூளை சரியில்லையேன்னு டங்குன்னு சாமி தொட்டுறது தன்னுடைய அந்த திருவுருளை பாய்ச்சுறார். எங்க புத்திக்கு பாய்ச்சுறார். அதுதான் கொட்டுறது. சாமி கொட்ட மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இறைவனுக்கு யாரையும் அவன் எவ்வளவு மென்மையானவன், எவ்வளவு கருணையானவன் தெரியுமா? தண்டிக்கவே தெரியாதவன். அவன் என்ன பண்ணான்னா தன் கையெடுத்து சுவாமி தலையில வச்சாரு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொட்டின மாதிரி தெரிஞ்சுது. வேற ஒண்ணு வச்ச உடனே சாக்கு அடிச்சிருச்சு. தெரிஞ்சு எப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, பிரணவம் நீதானப்பா. பிரணவத்தினுடைய பொருள் நீதானு சொல்லியிருக்கணும். ஒன்னதானே தழுவி இருக்கணும். ஒன்ன விட்டுட்டு போய் நாம் சாடு தியரிட்டிக்கலாவே இருந்திருக்கேன், பிராக்டிக்கலுக்குள்ள போகலையே. காரணம் இருளுக்குள்ள இருந்தா அப்படி பிரம்மன். ஆனா அதே இருள்ல பிரம்மனும் திருமால் இருந்தாங்க. இருளுக்குள்ள இருந்தனால ஒளி வடிவாகிய பொருள் என்பதுதான் நமக்கு தேவை. இந்த பொருள் தான் நமக்கு மேலான பொருள் தெரியாம இதை எவனோ ஏத்தி வச்சிருக்கான்னு மேல கீழே பார்க்க போனா முடியல. ஏன் பார்க்க முடியல? திருவடியை தேடி திருமால் பன்றியாக இடந்து 7 உலகம் இடந்து கடந்து போகின்றார். திருமுடியை தேடி அன்னப்பறவையாக நம்ம சுவாமி போறாரு. ஆனாலும் பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, இறைவனுடைய திருவடி என்பது பரம்பொருளாகிய சுடராகிய பெருஞ்சுடராகி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி என்பது என்ன? அந்த சுடரினுடைய திருவடி என்பது என்ன? ரெண்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவம் என்பது ஒளி பொருள். பேரண்ட நாயகனாக பெருவழியில் இருக்கானே அவன் யாரு?
அவனுடைய வடிவம் என்ன? ஒளி பொருள். ஒளி. ஒளினா பாக்குற ஒளி இல்ல, கண்ணால பாக்குற ஒளி இல்ல, உள்ளத்தினாலே உருகி இந்த ஆணவம் என்ற பேரிருளை நீக்குகின்ற ஒளி. அதுதான் இந்த ஒளி. இந்த லைட் இல்ல, இந்த லைட் மாதிரி இருக்கும்னு நினைச்சாரு. இந்த லைட்டு சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றோம். கண்ணை மூடினதுக்கு அப்புறமும் இந்த லைட் எரியணும். இருட்டுல நான் இருக்கிறப்ப இருட்டுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ள எப்பயுமே வரக்கூடாது. எங்கு பார்த்தாலும் பிரகாசமா தெரியணும். அப்படி தெரிஞ்சது. அதனாலதான் எங்கும் பிரகாசமாய் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று தாய்மலர் பாடுறார். அப்ப அவங்க பார்க்கிறாங்க, நம்ம குருமார்கள் பார்க்கிறாங்க எங்கும் பிரகாசமா. நமக்கு என்ன தெரியுது? லைட் ஆஃப் பண்ணிட்டா, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருள் வந்துருது. நாம ஒளி என்பது இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போது ஒளி ஏற்படணும், உள்ளுக்குள்ள ஒளி. அப்போ இந்த உள்ள ஒரு ஒளி ஏற்படுது இல்ல, நல்லா கவனிங்க. இந்த உள் ஒளி, இந்த ஆன்மாவினுடைய உள் ஒளி இருக்குல்ல, அதுதான் சிவபெருமானுடைய திருவடி அப்படின்னு சொல்றோம். ஆன்மாவினுடைய உள் ஒளி என்பது சிவபெருமானுடைய திருவடி. இந்த பேரண்ட பெருவழியில பெருமான் முடிந்த முடிவுல, இந்த ஆன்மாவுடைய முடிந்த முடிவுல இப்போ இந்த உள்ள இருக்கிற ஒளி வெளியில பேரண்ட பெருவழியில பெருமான் இருக்கான்ல, அந்த ஒளிக்கு பேரு திருமுடின்னு பேரு. அந்த ஒளி திருமுடி, இந்த ஒளி திருவடி. நல்லா கவனிங்க. நம்மளுடைய உள் ஒளி இருக்கு இல்லையா, அது பெருமானுடைய திருவடி. நம்மளுடைய உள் ஒளியினாலே நம்மளுடைய மொத்த விஷயத்தையும் கடந்து, நல்லா கவனிக்கணும், நம்ம உள் ஒளியை ஏற்றி நம்மளுடைய முழு இருளையும் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒளி தெரியும்ல, அந்த ஒளிக்கு பேரு பெருவெளி அல்லது பேரண்ட நாயகனுடைய திருவடி. அது அவனுடைய திருமுடி அல்லது பேரண்ட நாயகனுடைய திருவடி. இதுவும் பேரண்ட நாயக திருவடி தான். ஆனா ரெண்டுமே திருவடி தான். ஆனா அதை முடியாகவும் இது அடியாகவும் சொல்லுவோம். அது முடியுது. ஏன்னா ஜோதி அங்கதான் முடியுது. ஜோதி இங்க தொடங்குது. எங்க தொடங்குது? நம்மளுடைய உயிர் பொருளுடைய ஆன்மாவிலுடைய உள்ளிலே ஜோதி தொடங்கி அந்த உயிர் பொருளை முழு அறிவு பொருளாக மாற்றுகின்ற இடத்துல ஜோதி முடியுது. அவ்வளவுதான். இதுதான் அதனுடைய முடிவு, தொடக்கம். அதனாலதான் அடியவர்களை இறைவனுடைய திருவடியா வணங்கணும். நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வணங்குறப்போ அடியார்களுக்குள்ள உயிர்க்குள்ள அந்த உள் ஒளி இருக்குல்ல, அந்த உள் ஒளிய நீங்க தொட்டுட்டு வர்றதுக்கு சமம். எல்லா உயிர்களிடத்திலும் அந்த ஒளி இருக்கு. எல்லா உயிர்களிடத்தும் அந்த உள் ஒளியை பார்க்க தெரியாதனால யாருக்கு தெரியல? திருமாலுக்கு அவனுடைய திருவடி தெரியல. ஏன் தெரியல? அவங்க இருள்ல இருந்தாங்க, அக இருள்ல இருக்காங்க. அந்த அக இருள் இருக்கிறதுனால அவர்களுக்கு அது ஒளி தெரியல. இந்த அக இருள் தெரிஞ்சிருச்சு, உள்ள எழுந்திருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்துகிட்டே வரும். அந்த ஒளி வளர்ந்து கடைசியில உங்களுக்கு பேரண்ட நாயனுடைய பெருவழியை காட்டும். அந்த இடத்துல போய் முடிகின்ற இடம்தான் அவனுடைய பெருந்திருவடி அல்லது அவனுடைய முடி. அப்போ உருவமற்ற பெருமானுடைய திருவடி என்பது உள் ஒளி, உருவமற்ற பெருமானுடைய திருமுடி என்பது பேரண்டத்தினுடைய பெருவழி அல்லது அந்த சுடர். எது முதல்ல பார்க்கணும்? முதல்ல பார்க்க பெருமானுடைய திருவடியைத்தான் பார்க்கணும். அது உள் ஒளிய பார்க்கணும். அந்த உள் ஒளிய நம்ம பயிற்சி செய்வதற்காகத்தான் தினமும் பல தீபாராதனைகள், தினமும் பஞ்ச கிருத்தியம் பெருமான் பண்றதுனால பஞ்ச தீபாராதனை, ஒரு தீபாராதனை, ஏகன் அநேகனாக இருப்பதனால கோடி தீபாராதனை, அவன் எல்லா பொருள்களையும் கும்பித்திருப்பதனால கும்ப தீபாராதனை, 1, 2, 3, 4 என்று பெருமானுக்கு அந்த ஒவ்வொரு அடுக்கு தீபாராதனை காட்டு ஒவ்வொரு தாத்பரியமும் பெருமான் உள் ஒளியாக உனக்குள்ளே ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. அப்ப பெருமானுடைய திருவடியை இதுல அகப்பூஜை வருங்களா இந்த உள்ளொளி? ஆமா 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 ஆமா, அருமை அருமை. அந்த உள் ஒளியை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இறைவன் திருவடியை அதுதான் யாத்திரையினுடைய முதல் படி.
யாத்தினுடைய முதல் படி என்பது பெருமானுடைய உருவமற்ற பெருமானுடைய திருவடியாகிய உள்வொளிய பார்க்கிறது. பார்க்கறதுன்னா கண்ணால பார்க்கறது கிடையாது, கண்ணால பார்க்கறது கிடையாது, உணர்வது, உணர்ந்தல். இந்த ஒளியினுடைய உணர்வு என்பது என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒளிவினுடைய உணர்வு என்பது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இருளற்ற நிலை வருவது. இருளற்ற நிலை வருவதுதான் ஒளி, வேற ஒண்ணும் இல்லை. நான் எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு பயம் இருக்கு, எனக்கு காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மதம் இருக்கு, மாச்சரியம் இருக்கு அப்படின்னா ஒளிய நான் முழுசா பார்க்கல. அப்போ உள் ஒளியா இருக்கக்கூடிய பெருமான பார்க்க முடியாம போனதுக்கு காரணம் அவர் யாரு? திருமால். மால்னால என்ன அர்த்தம்? மால்னால என்ன அர்த்தம்? மால் அப்படின்னு என்ன அர்த்தம்? மால் மால்னா மயக்கம். பெருமாள்னாலும் பெருமயக்கம், திருமால்னாலும் திருமயக்கம். இறைவன் மீது மயக்கமுற்று இருந்தார்னு சொல்றாங்க. பிளஸ் அது மயக்க மாயையினுடைய வடிவமாக இருப்பதினாலே அவரால் திருவடியை போய் பார்க்க முடியல. அப்போ அந்த கட்டுக்களிலிருந்து நீங்குவதுதான் பெருமானுடைய திருவடி. அங்கதான் நம்முடைய யாத்திரை தொடங்குகின்றது. இந்த அதை உள்ள பார்த்து அதை உள்ளொளிய பெருக்கி ஊழினை உருக்கி உள்ளொளி பெருக்கிறதுக்கு பேரு தான் இறைவனுடைய திருமுடி. உள்ளொளியை பெருக்கிறதுக்கு பேரு தான் திருமுடி. உள்ளொளியை உணர்கின்ற முதல் தருணம் தான் திருவடி. நல்லா கவனிங்க. ஒரே சுடர் தான். வீட்டுல இருந்து சிம்னி விளக்கு வச்சிருப்போம்ல, திருகுவோம்ல, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிம்னி விளக்கு வச்சிருப்போம்ல, சிம்னி விளக்கு, அதுல இப்படி திருகுனா கம்மியாயிடும், இப்படி திருகுனா கூட வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கம்மியா இருக்குல்ல அந்த சுடர், அதுதான் திருவடி. கொஞ்சம் திருகி பெருசாக்குறோம்ல, அதுதான் திருமுடி. ரெண்டுமே ஒரே சுடர் தான். புரியுதுங்களா? அவன் திருமுடி எங்கேயோ இருக்கு. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சின்ன ஜீவத்துடன் இருக்கு இல்லையா, அந்த உள்வொலியை உணர்வது பேருதான் திருப்படியை உணர்தல். அதை பெருக்கி அதை அப்படியே கல்டிவேட் பண்ணி பெருசாக்கி தூக்கி பிடிச்சு நிறுத்தி முழு தீபமா ஏத்துறதுக்கு பேரு தான் திருமுடி. ஆக இரண்டையும் செய்தவர்கள் தான் நம்மளுடைய அருளாளர்கள், அந்த 63 அவர்கள் உள்ளொளியும் அவர்கள் அதை பெருக்கி பேரொளியும் பார்த்தனாலதான் சோதி சுடராக, சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று சொல்லுகின்ற வகையில சிவபெருமான் அவர்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அப்ப கோவில்ல தீபம் போறது, வீட்டுல தீபம் போடுறது, சுத்தி சுத்தி விளக்கேத்துறது, சாமி வரப்ப சீரியல் செட்டு போடுறது, வீட்டுல திருக்கண் ஏத்துறது, எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒளி ரூபமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெறுவது. அதுக்காகத்தான் அத்தனை. ஒரு நாள் கூட அமராமல் சிந்திக்காம அவனை பார்க்கல, உள்ள பார்த்துட்டோம்னா என்ன தோணிரும்? நாம் இருள இருக்கோம்னு தோணிரும். உள்ள தெரியவே மாட்டேங்கிறாங்கன்னா நமக்கு ஏதோ பெருமிருள் இருக்குன்னு அர்த்தம். ஆக பேருளை நீக்குவதற்கு உள்ள பார்க்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பயிற்சி சொன்னோம்ல, அப்பா வீட்டுக்கு வருது, அப்பாவும் நானும். இந்த அப்பாவும் நானும் உருவமோடு இருக்கின்ற அப்பாவும் நானும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உருவமே இல்லாத அப்பாவும் நானுக்குள்ள போவோம்ல, உள்ள போனோம்னா வெளியே வர முடியாது. அவ்வளவுதான். உருவமே இருக்காது. அவனை சுடராகவே வைத்து அவனுக்கு சுடருக்கு என்ன பண்ணுவான்? சுடருக்கு இதே மாதிரி உபசாரங்கள், சுடருக்கு உபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் தான் அவனை பேரண்டனாருடைய பெருவழியில நம்ம போய் இருக்கு. சுடருக்கு உபச்சாரம் பண்றது, சுடர் உபச்சாரம். இப்ப உருவ உபச்சாரம் தானே பண்ணிருக்கோம், உருவ உபச்சாரம் தானே பண்ணிருக்கோம். ஆனா அவனை சுடராக அதுக்கு கொஞ்சம் இமீடியட்டா வந்துடாது. அதுக்கு நிறைய குறிப்புகள் வேண்டும், நிறைய. ஆனா அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணணும்ன்ற எண்ணம் உங்க எல்லாருக்கும் வரணும்னு சொன்ன சுடர் உபச்சாரம். அப்போ இறைவனை சுடர், அந்த சுடர் என்பது அக இருளை நீக்குகின்ற சுடர் தான், புற இருளை நீக்கிற சுடரா இல்ல. அதனால அந்த சுடர் எப்படி இருக்கும்? தீபம் மாதிரி இருக்கும் சொல்றது தானே தவிர தீபம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம பாக்குறது சுடர்னோட அவனே தீபம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். தீபம் மாதிரி இருக்கும். நீங்க எங்க அப்பா மாதிரிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமா எங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம். சத்தியமா கொப்புறான நீங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க அப்பா மாதிரிங்கன்னா என்ன அர்த்தம்? கொப்புறான நீ எங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம்.
தீபச்சுடர் மாதிரினா தீபச்சுடர் மாதிரி இல்லைன்னு அர்த்தம். கன்ஃபார்மா இல்ல. சுடர் மாதிரி நம்ம பாக்குற சுடர் இருக்குல்ல, அது மாதிரி இல்ல. சிவபெருமான் இல்ல. சுடரை ஏற்றின உடனே சுத்தி வெளிச்சமாகுது இல்ல, பிரகாசமாகுது இல்ல, அது மாதிரி இருக்கான். அதை உணர முடியுமா நம்மளால? சொல்றோம் உங்களுக்கு, இது ரொம்ப கடுமையான ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான். தீபத்தை தான் உணர்றமே தவிர சுத்தி இருக்கக்கூடிய பிரகாசத்தை அவனுடைய அந்த 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 தீபம் எரிஞ்சு சுத்தி பிரகாசமாகன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பலன் இருக்கா தீபத்துக்கு? தீபத்தினுடைய பலனே அது ஏற்றி வச்ச உடனே அது சுத்தி பிரகாசமா இருக்கு, அந்த இடத்துல செறிவா எரியுது தவிர அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய அனுபவாதீதம் எல்லாத்துலயும் பறந்துருக்கு. அது போல இறைவன் தீபமாக கோயில்ல செறிவா தெரிகிறானே தவிர அவருடைய பிரகாசம் உலகத்தினுடைய அனைத்து உயிர்கள்லயும் இருக்கு. நாம என்ன நினைச்சுக்கோம், தீபத்தை மட்டும்தான் வழிபாடு செய்யறோம். தீபத்தை வழிபாடு செய்வதல்ல, அந்த பிரகாசத்தை இந்த ஆன்மாக்கள் உணரணும். அந்த பிரகாசத்தை உணரணும். அந்த பிரகாசத்தை உணர்கின்ற ஆற்றலை பெற்றுட்டோம்னா நமக்கு இருள் என்பதே கிடையாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் கிடையாது. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாமார் எமதார் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே போமானாறு அமைமின் புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. ஆக நாமார் தாமே தமக்கு சுற்றமும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கின்ற சுற்றங்கள் எல்லாம் ரயில் சிநேகங்கள் தான். ரயில் சிநேகம், எல்லாரும் ரயில்ல போயிருப்பீங்க. இது நாம திருப்பதி, நவஜோதிலிங்கம், கைலாயம், அது இதுக்கு எல்லாரும் ரயில்ல போறப்ப ஆஹா போகும், அப்படியும் போய் இப்படியும் போகும், ஐயோ இல்லாம வாழ முடியாதும்போ, ரொம்ப சூப்பருங்க என்னமோ பண்ணுவாங்க. இறங்கி பிடிச்ச உடனே அப்பா என்னப்பா வந்துட்டீங்களா, எங்க வந்துட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டீங்களா, வண்டி வந்துச்சா இல்லையா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி ஏறிட்டு அவங்க போயிட்டாங்களான்னு கூட கேட்க மாட்டோம். யாரு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கூட கேட்க மாட்டோம். அவ்வளவுதான். இந்த ரயில்ல இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கலாம், அது வேற விஷயம். ரயில்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணல, அவங்களுக்கு எதுவும் பண்ணல, அவங்களோட அன்பு பாராட்டணும், ரொம்ப அவங்க தண்ணி கேட்டா கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது, ஸ்டாப் வந்த உடனே இறங்கி நம்ம அப்பாவை போய் பார்த்துருந்தோம், நம்ம அப்பா நம்மளை கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பேசும், 2 நாள் பேசும், இவங்களுக்காக ஒன்னும் உயிரோட போடலாம், நம்ம அப்பாவுக்காக தான் இருக்கும். அது போல நாம் இருக்கின்ற இந்த உலகம் என்பது, இந்த உலக உயிர்கள் என்பது நமக்கு ரயில் சிநேகம் போல, நமக்கு மற்ற விஷயங்கள், நமக்கு நாம் தான் சுற்றோம். நம்மளை பார்த்து நம்மளே தெரிஞ்சு, நீதான்ப்பா உனக்கு உதவி, நீதான் உனக்கு உதவி, வேற யாரும் கிடையாது, நமக்கு நாம் தான் சுற்றோம். ஐயா ராகவன் சுவாமி இருக்காங்களா? ராகவன் சுவாமி இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இனியார் அந்த பாடல் ஐயாட்ட தான் அடிக்கடி நான் கேட்பேன். எனக்கு இனியார் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் வருது, சரியா அடியார்கள். சாமி உங்களுடைய ஃபேவரட் சாங் பாடுங்க சாமி. என்னில் இனியார். என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுள்ளே
உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இந்நம்பர் ஈசனே என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இந்நம்பர் ஈசனே என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை. திருச்சிற்றம்பலம். யாரும் எனக்கு இனி யார் இல்லை. நம்மளை விட நமக்கு அன்பு செய்யறவர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. நம்மளை விட நமக்கு தீமை செய்யறவங்க நமக்கு யாரும் கிடையாது. அதனால புரிஞ்சு, நமக்கு நாமே வழிவகை தான். நமக்கு தாமே விதிவகை. யாமார் எமதார் பாசமார். அப்படி இருக்கிறப்போ நான் யாரு? எமதார் எனக்குன்னு யார் இருக்கா? என்னுடைய பாசம் என்பது நான் ஏன் கட்டுக்குள்ள இருக்கணும்? நான் கட்டுக்குள்ள இருக்கேனே. நான் எமதார், எனக்குன்னு யார் இருக்கா? எமதார் என்னுடைய பொருள் என்பது என்ன? உங்களுடைய பொருள் என்பது என்ன? கையை வச்சு சொல்லுங்க. உங்க பொருள் என்பது என்ன? இந்த உலகத்துல உங்களுடைய பொருள் என்பது என்ன? உயிர் உடல் பொருள் சொல்லலாம். உடலால ஏற்பட்ட பொருளை சொல்லலாம். உடலால ஏற்பட்ட பொருள் என்ன? உடலால ஏற்பட்ட பொருள் என்ன? கணவன். உடலால ஏற்பட்ட பொருள் குழந்தை. உடலால ஏற்பட்ட பொருள் அம்மா. உடலால் ஏற்பட்ட பொருள் அப்பா. இந்த உடலால் ஏற்பட்ட பொருள் வீடு. இந்த உடலால் ஏற்பட்ட பொருள் நகை. இந்த உடலால் ஏற்பட்ட பொருள் என்னுடைய கல்வி. இந்த உடலால் எல்லாமே என்னதான்? நீங்க சொல்ற சொந்தம் எல்லாம் உடலால ஏற்படும். இந்த உடல் மறைஞ்ச உடனே அந்த பொருளுக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தம் போயிடும். இந்த உடல் போன உடனே. ஆனா அந்த உடல் போகுமா போகாதா? பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், ஒன்னும் இல்ல. பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனிமே உருக வேணாம். எப்பா உனக்கு செய்யறேன். ஓ நல்ல நெல்லுக்க. உனக்கு துணி மணி பாசம் எல்லாமே தருவேன். ஆனா நீ இல்லாட்டி, நீ எனக்கு வந்து செய்யாட்டி எனக்கு நிறையாதுன்றது கிடையாது. நீ வந்த, உன்னை பார்த்துட்டேன், சந்தோஷம். உனக்கான செயல்களை கண்டிப்பா செய்வேன். அது அறம். பாராட்டுவது, சீராட்டுவது, தாளாட்டுவது எல்லாம். ஆனா உனக்காக சிவத்தை மறக்கணும்னா மாட்டேன். சுற்றத்துக்காக மறக்க மாட்டேன். என்னுடைய விதி எதுக்காகவும் என்னுடைய சிவத்தை நான் மறக்க மாட்டேன். இனிமே நானும் அவனும் தான். 2 பேர் போவோம். இடையில நீங்க வந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்துக்குவேன், அவ்வளவுதான். அதனால தமக்கு தாமே சுற்றமும் தமக்கு தாமே விதிவகையும் யாமார் எமதார் பாசமார். நான் யாரு? என்னுடைய பாசம் என்ன? என்னுடைய சுற்றம் என்ன? என்னுடைய சுற்றம் என்பது யாரு? எல்லாமே சிவபெருமான் அப்படின்னு சொல்லி, சிவம் ஒன்றை தவிர இந்த உயிர்க்கு சொந்தமான பொருள் எதுவுமே கிடையாது. அதை நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். இந்த எண்ணில் யாரும் பாடலை எல்லாரும் பாடி அனுப்புங்க. இந்த எண்ணில் யாரும் எனக்கு இனி யார் இல்லை என்ற பாடலை பாடி அனுப்ப. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த எண்ணில் யாரும் பாடல எல்லாரும் பாடி அனுப்பணும். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க பாடிட்டு இருக்கும் போது ஒரு முறையாவது கண்ணீர் தண்ணி வந்தா மட்டும்தான் நீங்க பாடி அனுப்பணும். எண்ணில் யாரும் எனக்கு இனி யார் இல்லை அந்த பாடலை எல்லாரும் பாடி அனுப்பணும். ராகவன் ஐயா பாடும்போதே அழுக வருது. நாவுக்கரசர் தேவாரம் ஐயா பாடும்போது கண்கள் நீர் பெறுகிறது. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனின் கடைசி இது முடியுங்க. ஆக எல்லாரும் என்னில் இனியார் எனக்கு இனி யாரும் இல்லை அப்படின்ற பாடலை பாடி அனுப்பணும். ஆனா ஒரு கண்டிஷன், அது ஒரு தடவை நீங்க பாடும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொட்டாவது கண்ணீர் வந்திருக்கணும். அந்த பாட்டை நீங்க பாடி அனுப்பிச்சீங்கன்னா தான் தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு புரியும். அதனால உற்றார் யாருளரோ அப்படிங்கிற பாடலையும் சேர்த்து அனுப்பணும். 2 பாடலையும் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு ஓம்பொழுது
குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நம குற்றார் யாருலரோ உற்றார் யாருலரோ. 2 பாட்டும் அடியனுக்கே கண்ணி தெரியும். ஆனா இது உணர்ந்து சுவாமி உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல, ஐயா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல, அப்பா நீ நானும் உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல, எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்க யாரும் என் கூட வரப்போகுது, நீதான்ப்பா என் கூட வரப்போகுது, உன்னை தவிர யாரும் இல்ல சாமி. இன்னம்பர் ஈசா குற்றாலத்துறைநாதா சொக்கநாதா பட்டியப்பான்னு சொல்லி அவங்க கூட பேசி சிரிச்சு மகிழ்ந்து அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அந்த பாடலை பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க கொடுத்து தமக்கு தாமே பெருமானுடைய திருவடி என்பது என்ன, உருவமற்ற பெருமானுடைய திருவடி என்பது என்ன, திருமுடி என்பதன் என்ற செய்தியெல்லாம் சொல்லி இதெல்லாம் அடியார்கள் ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லி, இன்னும் இதை முடிக்கிறதுக்குள்ள நிறைய டாஸ்க் வச்சு அடியார்களை ஒரு வழி ஆக்கிடுவோம், எங்க அப்பனோடையே ஒரு வழியா பிடிக்க வச்சிருவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் பைத்தியம் பிடிக்க. ஏண்டா பைத்தியம்ன்ற பேரை வாங்கி கொடுத்துட்ட, நீ என்ன பண்ண போறன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு. ஆனா எவ்வளவு நல்ல பேர் பாருங்களேன், பித்தனுக்கே பித்தராகி அவனுக்கு பைத்தியம் சொன்னா அதை விட பெரிய ஒரு சிவனடியார் பட்டம் என்ன இருக்கு. சிவனடியார்னு சொல்றதை விட என்ன அவனுக்கு பைத்தியமா இருக்க அப்படின்னு சொல்ற பட்டம் தான் அவனுக்கு பெருசு. ஏன்னா எங்க அப்பா என்ன மேல பித்து கொண்டு இருக்கான். எங்க வான்னு சொன்ன பின்னாடி நான் நினைச்சேன் இந்த ஒரு செய்தி அம்மா பாத்துட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் மட்டும் 60 வினாடிகள்ல நாயின்னு மணிவாசகர் தன்னை சொல்லிட்டாரு. நான் அப்பதான் நினைச்சேன், மணிவாசகரே நீங்க தப்பு பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க, நாய் நீங்க கிடையாது, நாய் அவன் தான். கூப்பிட்ட இடத்துக்குலாம் வர்றான், வராதன்னு சொன்னாலும் வராம இருக்க மாட்டேங்கிறான். எப்படி எல்லாமே எல்லா இடத்துலயும் நீதான், அவன் வந்துட்டு இருக்கானே யாருப்பா நாயின்னு கேட்டு நான் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து குளிங்க. நான் கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கும் வர, உன்னை வழிபாடு செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் என் கூட நாய்க்காவது ஒரு வாரம் சோறு போட முடியும், உனக்கு நான் ஒரு வாரம் சோறு போட முடியுமா? பெருமானுக்கு நான் ஏதாவது பண்ணிருக்க முடியுமா? நான் போட்டாலும் அவனுக்கு அது தீருமா? அவனுக்கு நான் என்னால ஆகுது என்று நாய்க்கு ஒரு வேளையாவது சோறு போட்டிருப்போம் அது நம்ம கூட வர்றதுக்கு. ஆனா இவனுக்கு நான் எதுவுமே பண்ணல, இவன் சொன்னது எதுவுமே கேட்கல. நான் ஒண்ணு மட்டும் பண்ணேன், எங்க அடியவர் திருவடியும் உன்னுடைய திருவடியா நினைச்சு வழிபாடு ஒண்ணு மட்டும்தான் பண்றேன், வேற எதுவுமே நான் பண்ணல. எந்த அறத்தையும் கடைபிடிக்கல. அடியவர்கள் அத்தனை பேருடையும் உண்மையாவே சிவபெருமானாவே கருதி நான் வழிபாடு செய்யறேன். அது ஒண்ணுதான் மத்த எல்லாம் தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கிறான். என் கூட மட்டும் இருப்பான், எங்க என்ன விட்டு போகாது, என் கூட இருந்து அவன் கூட ஒரு நாள் இருந்த அந்த காரணம் நமக்கு எல்லாம் சிறப்பா அமைஞ்சது என்று சொல்லி அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம பெற போறோம் அப்படின்னு சொல்லி தமக்கு தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்று என்னுடைய பாசங்களுக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு நான் ஏன் இந்த பாசத்துக்குள்ள இருக்கேன்ற கேள்வியோடு இந்த அமர்வினை அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக எல்லாரும் இருந்து போலாம், 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல ஒரு கடமும் நிக்க மாட்டோம், அடியார்களுக்கு அதிகமா சொல்லக்கூடாது. அதனால நிறைவு செய்யும் முகமாக சுவாமி நமக்கு வாழ்த்து பாடல் பாடுவாரு. சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடல் ஒரே அடியா ஒரு அனுபவத்தோட நிறைவு செஞ்சிருவாங்க. சுவாமி ஐயா இருக்காங்களா? ஐயா இல்ல இல்லைங்கய்யா, கலாவதி அப்பா பாடு. ஆமா காரமிருக்காங்க. அனுபவம் சொன்னதுக்கு கை தூக்கணும். ரைட் அப்படிங்களா? சரி, இப்ப நிறைவு செய்ய பிரேமா அம்மா பாடுங்க. அம்மா பிரேமா அம்மா. சிவாயன வான்மையில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அனுபவம் சொல்ற கலாவதி அம்மா கரம் வைத்திருக்காங்க. சுவாமி சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். நீங்க சொன்னதை வச்சு எங்க சவுண்ட கம்மியாகும், சொன்னதை வச்சு கொஞ்சோண்டு நான் புரிஞ்சுக்கிறத மட்டும் சொல்றேங்க ஐயா. அதாவது அனுபவாதீதம் என்பது நாம் பெற்ற அனுபவங்களை அனுபூதியாக மாற்றிக்கொள்வது. அனுபவங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அனுபவங்களை எல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கடைபிடித்தால்தான் அது அனுபூதியாக மாறும். அப்புறம் ஆன்மா வந்து எல்லா இடமும் வியாபிக்கும். பாசத்திலிருந்து நீங்கினாதான்
இறைவனிடம் நம்ம ஆன்மா போய் வியாபிக்க முடியும். அதாவது ஆன்மா எல்லா இடமும் வியாபிக்கும். பாசத்திலிருந்து நீங்கினா தான் இறைவனிடம் நம்ம ஆன்மா போய் வியாபிக்க முடியும். அப்புறம் பகுத்தறிவு பத்தி சொன்னீங்க. அதுல பகுத்தறிவுனா தவறு என்று தெரிந்துட்டா அதை விட்டுணும், அதுதான் பகுத்தறிவுன்னு சொன்னீங்க. அப்புறம் அருளாளர்கள்லாம் பிறவியை பார்த்து பயம் வரும் அருளாளர்களுக்கெல்லாம். ஆனா நமக்கு பிறவியை பற்றி பயம் இல்லாததால் தான் நாம காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் கடைபிடிச்சுக்கினே இருக்கிறோம். அந்த பயம், பிறவின் பற்றிய பயம் நமக்கு வந்தா இதெல்லாம் விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கினேன் நான் நீங்க சொன்னதை வச்சு. அப்புறம் உடம்பில் உள்ள உயிர் கூற்று இறைவன் திருவடிக்கு போய் சேரணும். பரவெளியில் இறைவன் இருப்பதை நினைப்பது தில்லை அனுபவம். பேரண்ட அனுபவம்னா பேரண்ட பெருவெளியில் உள்ள பெருமானின் திருவடிக்கு எப்படி போகணும்னா அந்த சிவன்டை இப்படி போகணும்னா திருவடி என்பது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பேரண்டத்தில் இருப்பவன் ஒளி பொருள், அதுக்கு அந்த திருவண்ணாமலை பத்தி சொன்னீங்க. கண் மூடினா ஒரு ஒளி தெரிவது, நம்முள் ஒரு ஒளி தெரியுது, அதுதான் இறைவனுடைய திருவடின்னு சொன்னீங்க. பேரண்டத்தில் உள்ள ஒளி திருமுடி அப்படின்னு சொன்னீங்க. அடியாரை நம்ம வணங்குறோம்ல, அடியாரை வணங்குவது என்றால் அவர்கள் உள் ஒளியைத்தான் வணங்குறோம், அதுதான் இறைவனுடைய திருவடி. அதனால்தான் நம்ம திருவடி வணக்கம் வணக்கம்னு சொல்றோம். அது இங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சதுதான் இந்த திருவடி வணக்கம். அதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்றது இப்பதான் தெரியுது. அடியாரை வணங்குதுன்னா அவர்கள் உள்வழியை நம்ம வணங்குறோம், அதுதான் இறைவனுடைய திருவடி அப்படின்னு. அதனால்தான் நம்ம திருவடி வணக்கம் வணக்கம்னு சொல்றோம். யாத்திரையின் முடிவு வந்து பெருவெளியில் உள்ள பேரொளி தான் அந்த யாத்திரையினுடைய முடிவு. தீபம் போடுறது எல்லாம் உள்ள சிவபெருமானின் ஆற்றலை பெருக்கத்தான். தீபத்தின் ஒளிய நம்ம போடுறத மட்டுமே நினைக்க கூடாது, தீபத்தின் வெளிச்சத்தை உணரணும் சொன்னீங்க. சிவாய நமங்கய்யா. அப்புறம் மத்தவங்க சொல்லட்டும், நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கலாவதி அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அம்மா சித்ரா திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடிகள் மனம் மெய் மொழிகளால் சொல்தல் இருக்காங்க. சிவாய நம்ம. அடியனுக்கு ஒரு ஐயப்பாடு, நீங்க ஒளின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஒளி வந்துட்டு ஒளி தாண்டின ஒரு ஒளி தெரியும் இல்லைன்னு, அப்ப நம்ம ஆறாவத்தான் நீங்க அதை சொல்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயப்பாடு. நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒளி, உள்வொளின்றது ஆறாவது ஒளி இல்ல, ஆன்மாக்குள்ள உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவது ஒளி இல்ல, அது வெளிச்சம். வெளிச்சம் ஒளி என்பது அதையும் தாண்டின ஒரு ஒளியை சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஆன்ம ஒளி. அதையும் தாண்டின ஒரு ஒளியை சொல்றீங்களான்னு அதாவது ப்ரொடியூஸ் பண்ண ஆறாவது வெளிச்சம் சாமி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை நம்ம ஆன்ம ஒளியத்தான் நம்ம இறைவனுடைய திருவடின்னு சொல்றோம், உள்ள இருக்கக்கூடிய திருவடி. ரொம்ப சிறப்புங்க சாமி. இந்த ஒரு ஐயப்பாடு கேட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, உங்க எல்லாருடைய திருவடி. நான் சொன்னதுல ஏதாவது தப்புங்களா? நான் புரிஞ்சுருந்தேன். இல்ல அருமை அருமை அருமை, அருமையான புரிதல். தவறு இருந்தா நான் உடனே சொல்லிருப்பேன். ஆக இந்த அளவுல நாம் நிறைவு செய்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள்ட்ட நான் கேட்கலன்னு நினைக்க வேணாம், குரல் பதிவு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். உங்க குரல் பதிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க அப்பனோட ஒரு நாள் வந்து யாரும் சொல்ல நம்மளும் அவங்களோட இருந்தோம், ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களான்னு தெரியல எத்தனை பேர், நம்மளும் இருந்தோம் அவங்க கூட. அது மாதிரி குரல் பதிவு நீங்க கொடுக்குறப்போ அந்த குரல் பதிவோடு நாமளும் கலந்துருப்போம். அதனால வாய்ப்பு இருக்கப்போ 2 வரி ஐயா இந்த சொல்லும் போது அந்த 2 நிமிடம் 30 செகண்ட் எனக்கு நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உள்ளொழிய பார்க்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேங்கய்யா, அதுதான் அவனுடைய திருவடி நடக்குது. இந்த மாதிரி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் நீங்க சொன்னா போதும், அதுல நீங்க பயணிக்கிறீங்கன்ற அந்த நினைப்பு எனக்குள்ள இருக்கும். அதனால அந்த அளவுல அடியார் ஓரிரு வார்த்தைகள்ல உங்களுடைய குரல் அனுபவங்களை கொடுக்கணும். இந்த விஷயத்துக்காக நம்ம பண்றோம். நம்ம எந்த திருக்கூட்டத்திலையும் இந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்கறது இல்லை, நம்ம திருக்கூட்டத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி உணர்வுக்குள்ளேயே வர்றோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த அளவுல குருநாதருடைய திருவடியை அடியன் வணங்கி மகிழ்ந்து, அத்தனை அடியார்கள் திருவடி அடியன் வணங்கி மகிழ்ந்து, ஆறிரு தடந்தோல் அது வந்து அடியார்கள்ல யாராவது ஒருத்தவங்க பாடலாம். யாராவது பாடுங்க சுவாமி. ஆறிருந்தடந்தோள் வாழ்க
அருமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய நன்கு வாழ்க ஆகிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம் வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அம்மா ரேவதி செல்வகுமார் ஒரு அம்மா கரம் ஏற்றிருக்காங்க சுவாமி. அவர்கள் என்ன சொல்ல வரீங்களான்றது மட்டும் கேட்டுட்டு. ரேவதி செல்வகுமார் அம்மா. அம்மா சுவாமி. சரி, அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருக்குதுங்க ஐயா. அப்படிங்களா? சரி சரி, இப்பதான் நல்லதுங்க அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பேரண்ட நாயனுடைய பெருவெளி உள்வொழிய கண்டிப்பா உணர ஆரம்பிங்க. என்னில் இனி யார், எனக்கு இனி யாரும் இல்லை, நம்மளுக்கு நம்மதான், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் அப்படிங்கிற செய்தியை உணருங்க நீங்க, வார்த்தைகளா இல்லாம அப்படின்னு சொல்லி, இந்த நாம பெறுகின்ற பேரு புகழ் எதுவுமே உடலுக்கு தான், உயிருக்கு சிவபெருமானை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அத்தனை அடியார்களும் சிவத்தை தேடுகின்ற மிகச்சிறந்த பணியில இந்த வாழ்க்கைய பயமின்றி இந்த பிறவிய பயம்னு நினைச்சு இந்த பிறவி இதோடு கடந்து விட வேண்டும் என்ற அதிதீவிர முயற்சியில அத்தனை பேரும் நீங்க இறங்கி எல்லா விதமான நலங்களும் பெற வேண்டும் என்று குருநாத திருவடி பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கினார். நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. விடைபெறுகிறேன். அனைத்து அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா.